ஹே காய்ஸ், இன்னைக்கு author ஃப்ளோரன்ஸ் கவல் ஷின் எழுதின தி சீக்ரெட் டோர் டு சக்சஸ் இந்த புக்கு தான் ஃபுல்லா பார்க்க போறோம். இவங்களோட புக்ஸ் எல்லாம் நம்பிக்கை, பாசிட்டிவிட்டி இது சம்பந்தமா தான் இருக்கும். நல்லதை பத்தி மட்டுமே யோசிக்க வைப்பாங்க. இது சம்பந்தப்பட்ட நிஜ கதைகளையும் எக்ஸாம்பிள்ஸா சொல்லுவாங்க. புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல வாழ்க்கையில எனக்கு பாசிட்டிவிட்டி மட்டும்தான் வேணும், நல்லது மட்டும்தான் வேணும், சக்சஸ பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை கண்டிப்பா படிக்கணும். உங்க நம்பிக்கையும் பாசிட்டிவிட்டியும் ரொம்பவே அதிகமாகும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஃப்ளோரன்ஸ் கவல் ஷின் பயன்படுத்திருப்பாங்க. சரி, புக்ல சொல்லிருக்கிறத இப்ப பார்க்கலாம். ஆத்தர் நரேட் பண்ற மாதிரி இந்த புக்கை பார்க்கலாம். சாப்டர் 1, தி சீக்ரெட் டோர் டு சக்சஸ். எல்லாத்தையும் பெருசா சாதிச்சு டாப்ல நிக்கிற சக்சஸ்ஃபுல் பர்சன் கிட்ட எல்லாரும் என்ன கேட்பாங்க? உங்க சக்சஸ்க்கான ரகசியம் என்ன? இந்த கேள்வியை தான் கேட்பாங்க. அதுவே எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எல்லாத்துலயும் தோத்து போனவங்க கிட்ட யாராவது போய் உங்க தோல்விக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்போமா? கண்டிப்பா மாட்டோம். மக்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. வெற்றிக்கான ரகசிய கதவு இது. இத அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ரகசிய கதவுல அவங்களும் நுழையணும். இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலுமே சக்சஸ் இருக்கும். ஆனா அது ஒரு கதவுக்கு பின்னாடியோ ஒரு சுவருக்கு பின்னாடியோ மறைஞ்சிருக்கும். அது நம்ம கண்ணுக்கு நேரடியா தென்படாது. அதை நாம வெளியே கொண்டு வரணும். நம்மள வெற்றி கிட்ட இருந்து ஒரு சுவர் பிரிச்சு வைக்குது. அந்த சுவரை தாண்டி உள்ள போனோம்னா அது கம்ப்ளீட்டா வேற உலகம். அந்த உலகத்துல மிகப்பெரிய புதையல்கள், பொக்கிஷங்கள், நீங்க டிசைன் பண்ண சக்சஸ், உங்க மனசுல இருக்க ஆசைகள் எல்லாமே இருக்கும். இங்க ட்விஸ்ட் என்னன்னா, அந்த சுவரை தாண்டி போக விடாம நாம ஒரு சுவரை தனியா கட்டுறோம். அந்த சுவர்ல ஃபுல்லாவே வருத்தம், மத்தவங்களை குறை சொல்றது, சூழ்நிலைய குறை சொல்றது, நல்ல விஷயங்களை கீழே தள்ளி கெட்டதை தலையில தூக்கி வைக்கிறது, இதெல்லாமே இருக்கும். இந்த சுவர் தான் சக்சஸுக்கான சுவரை நெருங்க விட மாட்டேங்குது. அதுக்கு பின்னாடி இருக்க அழகான வாழ்க்கைய பார்க்க விட மாட்டேங்குது. நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்க, அடுத்தவங்க சக்சஸ பார்த்து பயங்கரமா பொறாமப்படுறீங்க அப்படின்னா உங்களோட சொந்த சக்சஸ நீங்க ரொம்ப தூரம் தள்ளி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆத்தர் சொல்றாங்க, ஒரு பொண்ணுக்கு செம பொறாம, ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு செம கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு. இதை என்கிட்ட அவங்க சொன்னதும் நான் சில வார்த்தைகளை சொன்னேன். பலவீனமான சுவரை இடிச்சு உள்ள இருக்க அழகான இடத்துக்கு வர சொன்னேன். அவங்களும் அதை கற்பனை செஞ்சு அவங்க கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாத்தையும் தூர போட்டுட்டு உடனே நல்லதை சிந்திச்சாங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றது வார்த்தைகளும் எண்ணங்களும் தான். வார்த்தைகளை பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸோட யூஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணிட்டோம்னா மாற்றங்கள் நிகழும். நீங்க பாக்குற வேலையில ஆர்வம் காட்டணும். நீங்க செய்யற எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி செய்யணும். இதுதான் சக்சஸுக்கான ரகசிய கதவை திறக்கும். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நான் வெவ்வேறு இடங்கள்ல பேசுறதுக்காக கலிபோர்னியா போயிருந்தேன். போட்ல பனாமா கேனல் வழியா போயிட்டு இருந்தப்போ ஜிம் டுல்லி அப்படிங்கிற ஒருத்தரை சந்திச்சேன். பல வருடங்களா அவர் நாடோடியா தான் இருந்தாரு. தன்னைத்தானே ஹோபோஸோட அரசன்னு சொல்லிக்கிட்டாரு. பெரிய எய்மோட இருந்தாரு. படிக்க ஆரம்பிச்சாரு. சூப்பரான கற்பனை திறனும் அவருக்கு இருந்தது. தன்னோட அனுபவங்கள் எல்லாத்தையும் சூப்பரான கற்பனையோட கதைகளா எழுதினாரு. அவரோட இந்த நாடோடி வாழ்க்கைய ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தினாரு. அவர் செய்யற எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணாரு. கடைசியில ஒரு நாள் சக்சஸ்ஃபுல்லான எழுத்தாளரா மாறினாரு. அவுட் சைட் லுக்கிங் இன் அப்படிங்கிற ஒரு புக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஜிம் டுல்லி எழுதின புக்கு தான் இது. இத ஹாலிவுட்ல படமா எடுத்தாங்க. நாடோடியா இருந்த ஜிம் டுல்லி இப்போ செம்ம ஃபேமஸா இருக்காரு. செல்வங்களோட ஹாலிவுட்ல சூப்பர் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நாடோடியா இருந்த ஜிம் டுல்லியோட சக்சஸுக்கான ரகசிய கதவு இது. தான் வாழ்ந்துட்டு இருந்த அந்த வாழ்க்கைய பிரம்மாண்டப்படுத்தி செம்ம ஆர்வத்தோட என்ஜாய் பண்ணி வாழ்ந்ததுதான். நாடோடியா இருந்தாலும் அதை அவர் என்ஜாய் பண்ணாரு. போட்ல பயணிச்சுட்டு இருந்தப்போ நாங்க எல்லாரும் கேப்டனோட டேபிள்ல உட்கார்ந்தோம். அங்க எல்லாருக்கும் பேச வாய்ப்புகள் கிடைச்சது. எங்களோட படகுல மிஸ்ஸஸ் கிரே ஸ்டோனும் பயணிச்சாங்க. பிட்டர் டீ ஆஃப் ஜெனரல் என் அப்படிங்கிற ஒரு புக்கை மிஸ்ஸஸ் கிரே ஸ்டோன் எழுதிருந்தாங்க. அதை ஹாலிவுட்ல படமா எடுக்கவும் தேர்வு செஞ்சிருந்தாங்க. கிரேஸ் சைனால கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க. அங்க இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த புக்கை எழுதிருக்காங்க. இதுதான் சக்சஸோட ரகசியம். நீங்க ஆர்வம் எடுத்து செய்யற ஒரு விஷயத்த மத்த மக்களும் ஆர்வத்தோட கவனிக்கணும். நல்லா நோட் பண்ணுங்க. நீங்க ஆர்வத்தோட இருக்கணும். நீங்க என்ஜாய் பண்ணணும். உங்க மேல நீங்க ஆர்வம் காட்டினா மத்தவங்க தானா உங்க மேல ஆர்வம் காட்டுவாங்க. நல்ல மனநிலை, உதட்டுல ஒரு புன்னகை, இதுதான் ரகசிய கதவை திறக்கும். சைனீஸ்ல ஒரு சேயிங் இருக்கு, எந்த மனுஷ முகத்துல சிரிப்பு இல்லையோ அவன் கடை திறக்கவே மாட்டான். பிரெஞ்சுல வந்த ஒரு படத்துல ஷெவாலியர் நடிச்சிருந்தாரு. அந்த படத்தோட பேரு வித் ஸ்மைல். அதுல ஒரு கேரக்டர் ரொம்ப ஏழை ஆகிருவாரு. மந்தமா அவ்வளவுதான், எல்லாரும் கைவிட்டாங்க அப்படிங்கிற சூழல்ல இருப்பாரு. ஷெவாலியர் கிட்ட போயிட்டு, என்னோட நேர்மை எனக்கு என்ன நல்லது பண்ணுச்சு அப்படின்னு கேட்க, புன்னகை அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னா நேர்மை கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு ஷெவாலியர் பதில் சொன்னாரு. அந்த மொமெண்ட்ல ஏழையா போன அந்த மனுஷன் ஒரு மாற்றத்தை உணர்ந்தாரு. உடனே சியரப் ஆகி வாழ்க்கையில புன்னகைய ஒரு அங்கமா மாத்தினாரு. எல்லா நேரத்திலயும் சிரிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஒரு நாள் சக்சஸ்ஃபுல் மேனா மாறினாரு. நம்ம கடந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தா, துரதிர்ஷ்டங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தா, உங்களோட அழகான வாழ்க்கைய சுத்தி கெட்ட சுவரை, அதுவும் கெட்ட வலிமையான சுவரை கட்டிருவீங்க. நம்ம என்ன பண்றோம், எப்படி எல்லாம் போகுது, இப்படி ஒண்ணு விடாம எல்லார்ட்டையும் ஒப்பிக்க கூடாது. எனக்கு ஒருத்தர் தெரியும். அவருக்கு நிறைய திறமைகள் இருக்கு, நல்ல மூலக்காரரு. ஆனா அவர் மொத்தமாவே ஃபெயிலியர் தான். அம்மா அப்புறம் ஆண்டி கூட தான் அவரு வாழ்ந்துட்டு இருந்தாரு. எல்லா இரவும் அவர் வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட உட்கார்றப்போ
அன்னைக்கு ஆபீஸ்ல என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம ஒப்பிப்பாரு. எதை நம்புறேன், எது எனக்கு பயம், நான் எதுலெல்லாம் தோத்து போனேன், இப்படி எல்லாத்தையும் வீட்டுல வந்து சொல்லிருவாராம். நான் அவர்கிட்ட ஒண்ணுதான் சொன்னேன். நீ உன்னோட விஷயங்களை மத்தவங்க கிட்ட பேசி உன்கிட்ட இருக்க சக்திகளை செதறடிக்கிற. உன் ஃபேமிலி கிட்ட பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணாத. அமைதிங்கிறது தங்கம் மாதிரின்னு சொன்னேன். நான் சொன்னதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த டின்னர்ல இருந்து அவர் வீட்டுல பிசினஸ் பத்தி எதுவுமே பேசல. என்ன இவன் எதுவுமே பேச மாட்டான்னு அம்மாவும் அவன் ஆண்டியும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கதையா சொல்லுவாரு. அதை அவங்க ரசிச்சு கேட்பாங்க. ஆனா அவரோட இந்த அமைதி தான் கோல்டு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுச்சு. ரொம்ப நாட்களெல்லாம் இல்ல, இந்த அமைதிய அவர் கடைபிடிச்ச கொஞ்ச நாட்கள்லயே வாரத்துக்கு $100 சம்பாதிக்கிற வேலையில உட்கார்ந்தாரு. கொஞ்ச வருடங்கள்ல வாரத்துக்கு $300 சம்பளம் வாங்கினாரு. சோ சிம்பிளி நம்ம கிட்ட இருக்க சக்திகளை வேற எதுலயோ வீணடிக்கிறோம். சக்சஸ்ங்கிறது ரகசியம் கிடையாது, அது ஒரு சிஸ்டம் மாதிரி எல்லாத்தோடையும் சேர்ந்து இயங்கும். தைரியம், சகிப்புத்தன்மை இது எல்லாமே அந்த சிஸ்டமோட ஒரு பகுதி தான். சக்சஸ் பார்த்த எல்லா ஆண்கள் பெண்களோட வாழ்க்கைய நீங்க எடுத்து பார்த்தா இந்த சிஸ்டம் கண்டிப்பா இருக்கும். எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்சது. அப்போதான் நான் இந்த விஷயத்தையே புரிஞ்சுக்கிட்டேன். மூவி தியேட்டருக்கு என்னோட ஃப்ரெண்டை சந்திக்க நான் போனேன். படம் வித்துட்டு இருந்த ஒரு சின்ன பையன் கிட்ட நான் நின்னுட்டு இருந்தேன். போற வர மக்கள் எல்லாம் அவன் கூப்பிட்டு, இதை வாங்கிக்கோங்க, இதுல படம் இருக்கு, நடிகர்களோட புகைப்படம் இருக்கு, அவங்க வாழ்க்கையோட ஸ்கெச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தான். அதை வாங்காம நிறைய மக்கள் போயிட்டாங்க. அவன் ஆச்சரியப்படுத்துற விதமா என் பக்கம் திரும்ப, லட்சியம் இருக்க பையனுக்கு இது பெரிய அடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸ் பத்தி சில விஷயங்கள் சொன்னான். நிறைய மக்கள் பெருசா ஒரு அச்சீவ்மெண்ட் தன்னை நோக்கி வர்றதுக்கு முன்னாடியே கிவ் அப் பண்ணிருவாங்க. ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் என்னைக்குமே கிவ் அப் பண்ண மாட்டான், சோர்ந்து போக மாட்டான் அப்படின்னு சொன்னான். எனக்கு இவனோட பேச்சு ரொம்ப ஆர்வமா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நான் வர்றப்போ உனக்கு நான் ஒரு புக்கு கொண்டு வரேன். அந்த புக்கோட பேரு தி கேம் ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு டு பிளே இட். அதுல இருக்க ஐடியாஸ் எல்லாமே உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். 1 வாரமோ 2 வாரமோ கழிச்சு நான் திரும்ப அதே தியேட்டருக்கு அந்த புக்கோட போனேன். டிக்கெட் ஆபீஸ்ல இருந்த ஒரு பொண்ணு அவன் கிட்ட, நீ படம் வைக்கிறப்போ நான் இதை ரீட் பண்றேன் அடி அப்படின்னு சொன்னான். அவனா அது என்னதான் புக்கு அப்படின்னு எட்டி பார்த்தான். இந்த கேம் ஆஃப் லைஃப் புக் எல்லாருக்கும் ஆர்வத்தை தூண்டக்கூடியதா தான் இருக்கும். புக்கு கொடுத்துட்டு 3 வாரங்களுக்கு அப்புறமா நான் அந்த தியேட்டருக்கு திரும்ப போனேன். ஆனா அங்க எட்டி இல்ல, அவன் போயிட்டான். அவனுக்கு பிடிச்ச ஒரு புது வேலையை தேடிக்கிட்டான். அவனை சுத்தி இருந்த கெட்ட சுவரு இடிக்கப்பட்டுருச்சு. நான் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன்னு அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். வெற்றிக்கான பாதை நேரானது. வளைவு நெளிவு எதுவும் அதுல கிடையாது. அதுல எந்த கவன சிதறலும் இருக்கக்கூடாது. எந்த விஷயத்த ஈர்க்கணும்னு அதுல உங்க எண்ணங்களை கொடுக்குறீங்களோ அதையே தான் நீங்க ஈர்க்கவும் செய்வீங்க. எனக்கு நிறைய வேணும்னு நீங்க நினைச்சா அதுவே உங்களுக்கு கிடைக்கும். என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நீங்க நினைச்சா இல்லாமை தான் ஈர்க்கப்படும். அநீதி பக்கம் நீங்க அதிக கவனம் செலுத்தினா அதே அநீதியை தான் நீங்க ஈர்ப்பீங்க. உங்களுக்கு அதே அநீதம் தான் நடக்கும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு கதை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இஸ்ரவேலர்களை ஈஜிப்ட்ல இருந்து காப்பாத்தி மோசே கானான் தேசத்தை நோக்கி கூப்பிட்டு போயிட்டு இருந்த டைம்ல நிறைய தடங்கள் வந்தது. மோசே இறந்ததுக்கு அப்புறம் ஜோஷுவா தலைவரா தேர்வு செய்யப்பட்டாரு. ஜோஷுவாவை கடவுள் வழி நடத்தினாரு. அந்த கானான் தேசத்துக்கு போகணும்னா நடுவுல இருக்க எரிகோ சிட்டிய கடக்கணும். அந்த சிட்டிய சுத்தி 22 அடி அகலத்துல சுவர் கட்டப்பட்டிருந்தது. அதை கடந்து போக கடவுள் ஒரு ஆலோசனைய சொன்னாரு. அந்த சுவரை 7 நாளைக்கு ஏன் போறோன்னு புரியாம அமைதியா சுத்தி வரணும். 7வது நாள் எக்காலம் ஊதின பிறகு மக்கள் எல்லாரும் பயங்கரமா சத்தம் போட்டாங்க. அந்த சத்தத்திலேயே சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு. இந்த கதைய இங்க குறிப்பிடுறதுக்கு காரணம், இந்த கதையோட ஆழமான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். வார்த்தைகளோட சக்தி, அந்த சக்தி ஒரு மனுஷனுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் அதை அப்படியே கரைச்சிரும். அவன் போற பாதையில எந்த தடங்களும் இல்லாத மாதிரி மாத்திரும். எப்படி இஸ்ரவேலர்கள் சத்தம் போட்டு வார்த்தைகளால சுவர் அடிச்சாங்களோ அந்த மாதிரி தன்னை சுத்தி இருக்க கெட்ட சுவரை சக்சஸ் பக்கம் நெருங்க விடாம தடுக்கிற அந்த கெட்ட சுவரை வார்த்தைகளோட சக்தியை வச்சு உடைக்கணும். வார்த்தைகள் கதவையும் திறக்கும், பாறையும் பிளக்கும். அரேபியன் நைட்ஸ் கதைகள் கேட்டிருப்பீங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும் படமா கூட பாத்திருப்பீங்க. அலிபாபாக்கு ஒளிஞ்சுக்க ஒரு ரகசிய இடம் இருக்கும். பாறைகளுக்கும் மலைகளுக்கும் நடுவுல அந்த இடம் இருக்கும். அதுக்கான வாசக்கதவு எங்க இருக்குன்னு கண்ணுக்கு நேரடியா தென்படாது. வார்த்தைகளால மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியும். திறந்துரு சீசேம்னா அந்த கதவு திறக்கும், மூடிடு சீசேம்னா அந்த கதவு மூடிரும். இந்த கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை. உங்களோட சொந்த பாறைகளையும் தடங்களையும் சரியான வார்த்தைகளை வச்சு உடைக்க முடியுங்கிறத புரிஞ்சிக்க வைக்கக்கூடிய கதை இது. வார்த்தைகளோட சக்தி மலையையும் உடைக்கும், பாறைகளை துண்டாக்கும். அப்போ நமக்கு வர தடங்கள் எல்லாம் எப்படி செதறி போகும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 2, பிரிக்ஸ் வித்அவுட் ஸ்ட்ரா. பைபிளோட கதையில இஸ்ரவேல குழந்தைங்க எல்லாரும் பேரோ அப்படிங்கிற கொடூர ஈஜிப்ட் அரசன் கிட்ட மாட்டிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பேரோ அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அவங்கள செங்கல் செய்ய வச்சான். எல்லாராலையும் அவங்க வெறுக்கப்பட்டாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. மோசேக்கு கடவுள் கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வந்தது. பேரோ கிட்ட இருந்து அந்த இஸ்ரவேல மக்களை காப்பாத்தணும். மோசேயும் ஆரனும் பேரோ கிட்ட போய் என்னோட மக்களை போக விடு, இது கடவுளோட உத்தரவுன்னு சொன்னாங்க. அதுக்கு பேரோ நான் விட மாட்டேன்னு சொன்னான். கூடவே அந்த மக்கள் செய்யற செங்கல் வேலைக்கு இனி வைக்கோல் கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். அவங்களே அவங்களோட வைக்கோல்களை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு உத்தரவு போட்டான்.
அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்துங்க, வீண் வார்த்தைகள் எல்லாம் அவங்க கேட்க கூடாதுன்னு சொன்னான். ஜனங்களோட வேலையை கவனிக்கிற தலைவர்களும் மக்கள் கிட்ட உங்களுக்கு இனி வைக்கோல் கொடுக்க கூடாதுன்னு பேரோ உத்தரவு போட்டாரு. நீங்களே உங்களுக்கான வைக்கோல்களை தேடிக்கோங்க. ஆனா நீங்க இப்ப பாக்குற செங்கல் வேலை அப்படியே தான் இருக்கணும்னு சொல்றாங்க. வைக்கோல் இல்லாம செங்கல் செய்யறது ரொம்ப கஷ்டம். பேரோ இஸ்ரவேல குழந்தைகளை மொத்தமா நசுக்கிட்டான். செங்கல் தயாரிக்கிறதுக்காக அடிச்சான். எப்படி வைக்கோல் இல்லாம செங்கல் செய்யறதுன்னு எல்லாரும் சொன்னப்போ, போங்க போய் வேலையை பாருங்க, உங்களுக்கு வைக்கோல் கிடைக்காது, ஆனாலும் உங்களால செங்கல் செய்ய முடியணும் அப்படின்னு மெசேஜ் வந்தது. செங்கல் செய்யணும், ஆனா வைக்கோல்கள் தரப்படாது. இந்த மாதிரி சூழல்ல மக்கள் என்ன செய்வாங்க? ஹிண்ட்ஸ் டு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற புக்ல ஆக்னஸ் எம் லாசன் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஈஜிப்ட்ல அடிமைத்தனப்பட்டு வாழ்ந்த அந்த வாழ்க்கை மனுஷன் எந்த அளவுக்கு கீழ்த்தனமா சிந்தனையோட, கர்வத்தோட, பயத்தோட, வருத்தத்தோட வாழ்ந்தான் அப்படிங்கிற எல்லாத்தையும் உதாரணப்படுத்தி காட்டுது. ஃபியர் ஆஃப் லா, அதாவது கர்மாவை பத்தின பயம். இதுதான் ஞானத்தோட துவக்கம். நம்ம எதை வெளியே அனுப்புறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். நம்மளோட சொந்த கர்மாவை பார்த்தே நாம பயப்படுவோம். நான் மெடிக்கல் ஜேர்னல்ல ஒரு ஆச்சரியமான விஷயத்த படிச்சேன். பேரோ எல்லா மக்களையும் அடிமைப்படுத்தினா. அவனோட மனசு கல்லு மனசா இருந்தது. இது பேச்சுக்கு மட்டும் இல்ல, நிஜமாவே அவனோட மனசு கல்லு மனசுதான். ஆத்திரோமா அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அவனுக்கு இருந்தது. ரத்த குழாய்களோட மேல்புறங்கள்ல கால்சியம் சால்ட்ஸ் தேங்கிரும். இதனால அந்த கெட்ட ரத்த குழாய்கள் எலாஸ்டிக் மாதிரி ஈச்சு கொடுக்காது, அப்படியே கல்லு மாதிரி இருக்கும். பழைய சர்ஜிக்கல் ஆபரேஷனோட புகைப்படங்கள்ல பெரிய ரத்த குழாய் பேரோவோட இதயத்துல இருந்து தொங்கிட்டு இருந்திருக்கு. இது பதப்படுத்தப்பட்டு பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. இத பத்தி மாடர்ன் சயின்டிஸ்ட் படிச்சாங்க. அந்த ரத்த குழாய்களோட இருகல் தன்மையை வச்சுதான் பேரோக்கு ஆத்திரோமா அப்படிங்கிற கண்டிஷன் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த இருகல் தன்மையினால ரத்த ஓட்டம் சீரா இருக்காது. இது நேரடியா மன ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்துமா. ஒரே கோணத்துல மட்டுமே பாக்குறது, அடம் பிடிக்கிறது, ஒரே பிடியா நிக்கிறது, புது முயற்சிகள் எடுக்க பயப்படுறது, இதெல்லாம் நடக்கும். சோ பேரோ மக்கள் கிட்ட கல்லு மனசோட நடந்துவிட்டான். அதனால அவனோட சொந்த இதயமே கல்லாயிருச்சு. தான் எதை செஞ்சானோ அதே திரும்ப கிடைக்கும். கர்மாக்கு பயப்படணும். 1000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த இது இப்போவும் நடக்கும். இப்போவுமே கர்மாவால மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்மளோட பயங்கள், சந்தேகங்கள் இதெல்லாம் தான் நம்மள அடிமையாக்கி வைக்கும். எந்த சூழலா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள பயப்படுவீங்க. நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள பயங்கள், சந்தேகங்கள் குவிஞ்சிருக்கு. செங்கல் செய்யணும், ஆனா வைக்கோல்கள் தரமாட்டாங்க. இந்த சூழல்ல என்ன செய்வீங்க? எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கும். வைக்கோல் இல்லாமலும் செங்கல் செய்ய முடியும்னு அந்த மக்களுக்கு வந்த மெசேஜ் மாதிரி தான் எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஒரு பொண்ணோட கதை எனக்கு தெரியும். அவங்களுக்கு வாடகை கட்டுறதுக்காக பணம் தேவைப்பட்டது. கண்டிப்பா வேணும், ஆனா அந்த காசை எப்படி கொண்டு வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. என்ன பண்றதுன்னே தெரியாம குழப்பத்துல நின்னாங்க. ஆனா அவங்க அஃபர்மேஷன்ஸ மனசார சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்களோட நாய் சுத்த ஆரம்பிச்சது. வெளியில கூட்டிட்டு போக சொல்லுச்சு. உடனே அவங்க நாய் கழுத்துல பெல்ட்டை மாட்டிட்டு தெருவுல நடந்து போனாங்க. போயிட்டு இருந்தப்போ அந்த நாய் தன்னோட பெல்ட்டை வச்சு அவங்கள வேற பக்கமா இழுத்துச்சு. வேற திசை பக்கம் போக சொல்லுச்சு. அவங்களும் நாய் கூட்டிட்டு போற பக்கம் போனாங்க. அங்க பார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்க ரோட்ல கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. அங்க ரோல் மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்தது. அதை எடுத்து பார்த்தா பணம் இருந்தது. அவங்களுக்கு எவ்வளவு ரெண்ட் மணி தேவைப்பட்டதோ அதே அமௌண்ட் அதுல இருந்தது. யாரோடதுன்னு கண்டுபிடிக்க க்ளூ கிடைக்காதான்னு பார்த்தாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. பக்கத்துல வீடும் எதுவும் இருக்கா, கடைங்க எதுவும் இருக்கான்னு பார்த்தாங்க. பட் அதுவுமே இல்ல. உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்காக கடவுள் கண்டிப்பா ஒரு வழி வச்சிருப்பாரு. இவங்களோட கதையில இருந்தே அது புரியும். தேவையான அஃபர்மேஷன்ஸ சொல்லணும். அவங்க அதை சொன்னாங்க. அதனாலதான் தேவைப்பட்ட பணம் கிடைச்சது. ரீசனிங் மைண்ட், அதாவது நம்மள லாஜிக்கா சிந்திக்க வைக்கிற மைண்ட். இது நடக்கும், இது நடக்காதுன்னு நமக்கு சொல்லக்கூடிய இந்த மைண்ட் ஒரு வகையில நல்லதா இருந்தாலும் இன்னொரு வகையில நம்மளோட பாசிட்டிவ் எண்ணங்களையே சந்தேகப்பட வைக்கும். அப்ப நெகட்டிவான எண்ணங்கள் தான் டாமினேட் பண்ணி நிற்கும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு பணம் வேணும்னா உங்களோட இந்த ரீசனிங் மைண்ட், இல்ல அது முடியாது, உனக்கு பணம் கிடைக்காது, லாஜிக்கா யோசி, உனக்கு வேலை இல்ல, குடுக்கறதுக்கும் யாரும் இல்ல, எப்படி கிடைக்கும், இப்படி நெகட்டிவா தான் யோசிக்க வைக்கும். இங்கதான் நம்ம பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ சொல்லணும். எதிர்பாராத விஷயங்கள் நடக்குது. வெளியே நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் இப்போ நடக்கும்னு பாசிட்டிவா சொல்லணும். இது உடனே எதிர்மறையான நெகட்டிவ் எண்ணங்களை தடுக்கும். சந்தேகம், பயம், நெகட்டிவ் எண்ணங்கள் இதெல்லாம் தான் உங்களோட எதிரிங்க. இதுங்க தான் நம்மள பின்னாடி தள்ளி வச்சிருக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? பாதுகாப்பு, ஆரோக்கியம், சந்தோஷம், நிறைவு, இதெல்லாம் தான் உங்களுக்கு வேணுங்கிற பாசிட்டிவ் நிலைகள். இது எல்லாத்தையும் உங்க ஆழ்மனசுல நீங்க வைக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸ் உங்க ஆழ்மனசுக்குள்ள போயிட்டா நல்ல விஷயங்கள் தானா உங்ககிட்ட வந்துடும். இந்த வாழ்க்கையில இருக்க எல்லாமே எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் தான். பாசிட்டிவா சிந்திச்சு வெற்றி, சந்தோஷம், நிறைவு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா வாழ்க்கையில இயற்கையாவே நிறைய விஷயங்களை ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ரிச்சா ஃபீல் பண்ணுங்க. நான் வெற்றியாளன்னு நினைங்க. திடீர்னு பெரிய அமௌண்ட் போட்ட செக் உங்க கைக்கு வரும். இல்ல நீங்க எதிர்பார்க்காத சூப்பரான கிஃப்ட் உங்க கைக்கு வரும். இது ஒர்க் ஆகும்னு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு கதையை இப்ப நான் சொல்றேன். நான் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். அங்க மக்கள் எல்லாம் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசா அழகான ஒரு ஃபேன் ஒன்னு கொடுத்தாங்க. அங்க இருந்தவங்கள பணக்கார லேடி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. அவங்களோட பேரு கிளாரா. சுத்தி நிக்கிற 7 ஆளுங்கள்லாம்
கிளாராக்கு ஃபேன் கிடைக்க கூடாதுன்னு தான் வேண்டிட்டாங்க. ஆனா அந்த ஃபேன் கிளாராக்கு தான் கிடைச்சது. கிளாரா பொறாமப்படல. அமைதியா, நிறைவு, செல்வம் இதுக்கான எனர்ஜியை மட்டும்தான் வெளிப்படுத்தினா. பொறாம, வருத்தம் இதெல்லாம் உங்களோட நல்லதை கெடுக்கும். உங்களை பெரிய விஷயங்களை அடைய விடுறதுல இருந்து தடுக்கும். அதுவே நீங்க பாசிட்டிவான எனர்ஜிய, எப்பவுமே ரிச்சான எனர்ஜியை வெளிப்படுத்திட்டே இருந்தா நீங்க தானா அதை ஈர்ப்பீங்க. நம்ம எண்ணங்களும் செயல்களும் தான் நமக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கணும், நம்ம வாழ்க்கையில என்ன இழக்கணும் இதெல்லாத்தையும் தீர்மானிக்குது. நீங்க தான் உங்களோட அனுபவங்களுக்கான கிரியேட்டர். வாழ்க்கைங்கிறது தனிமையான பயணம் தான். இங்க உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள சில மாற்றங்கள் நடக்கும். அது வெளி உலகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களோட எண்ணங்கள், உணர்ச்சிகள் இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணா உங்க வாழ்க்கையோட கண்டிஷன்ஸும் தானாவே இம்ப்ரூவ் ஆகும். சரி, இப்போ நம்ம நெகட்டிவ் எண்ணங்கள் பக்கம் வருவோம். எனக்கு ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவளோட பேரு லெட்டி. அவளோட அப்பா கிட்ட நிறைய பணம் இருந்தது. அவளுக்கும் அவ அம்மாவுக்கும் ஃபுட்டு, ட்ரெஸ்ன்னு நிறைய வாங்கி கொடுத்தாரு. ஆனா ரொம்ப ஆடம்பரமாலாம் வாழல. 2 பேரும் ஒன்னா ஆர்ட் ஸ்கூலுக்கு போனோம். அங்க போனாலே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஏதாவது ஆர்ட் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. என் ஃப்ரெண்டோட அப்பா இதெல்லாம் கொள்ளைன்னு சொல்லுவாரு. வீட்டுக்கு எந்த கொள்ளையும் கொண்டு வராத அப்படின்னு சொல்லுவாரு. அவளும் ஆர்ட் எதுவும் இல்லாம வீட்டுல கலர்லெஸ் லைஃப தான் வாழ்ந்துட்டு இருந்தா. அவர் எப்பவுமே என் ஃப்ரெண்டு கிட்டையும் அவ அம்மாட்டையும் நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், நீங்க ஃப்ரீயா இருக்க முடியும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் லெட்டி கிட்ட ஒருத்தர், எல்லா ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வெளிநாடு போறாங்க, நீ எப்ப போறேன்னு கேட்டாங்க. என் அப்பா இறக்குற வரை இது நடக்காதுன்னு அவ பதில் சொன்னா. ஃப்ரீடம் எப்ப வரும்? நம்ம நினைச்சதை எப்ப செய்ய முடியும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காம இப்ப இருக்க பிரசன்ட் மொமெண்ட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தணும். எவ்வளவு நாள் தான் அடிமையாவே இருக்கிறது? நம்மளோட இந்த அடிமைத்தன சிந்தனை, நெகட்டிவ் சிந்தனை இது எல்லாத்தையும் உதறி தள்ளணும். எந்த எண்ணம் உங்களை ரொம்ப மோசமான அடிமைத்தனத்துல வச்சிருக்குன்னு கண்டுபிடிங்க. கிங் பின்ன கண்டுபிடிங்க. அதை பிடுங்கி எறிஞ்சிட்டா மத்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உங்களோட மனக்கசப்பு, கோவம் இதெல்லாம் தான் உங்க நல்லதை ஹோல்டு பண்ணி வச்சுக்குது. அதுதான் மெயினான கிங் பின். நம்ம கிட்ட மனக்கசப்பு அதிகமாக ஆக நம்ம இன்னும் மனக்கசப்பு நிறைஞ்சவங்களாதான் மாறிக்கிட்டே இருப்போம். மூளையில மனக்கசப்பு தான் வாழ்ந்துகிட்டே இருக்கும். இதுவே பழக்கமும் ஆயிடும். இதனால தினம் கிடைக்கிற அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் நீங்க தவிர்ப்பீங்க, மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி தெருக்கள் முழுக்க ஆப்பிள் வித்துட்டு இருந்தாங்க. காலையில சீக்கிரம் எழுந்து ஆப்பிள் விற்கிறதுக்காக வண்டி ஒரு நல்ல முனையில வைப்பாங்க. பார்க் அவென்யூல இருக்க ஒரு கடையை நான் அடிக்கடி கடந்து போவேன். அந்த கடைக்காரரோட முகத்துல இருக்க எக்ஸ்பிரஷனே ஏத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும். மக்கள் கடந்து போக போக அவர் ஆப்பிள் ஆப்பிள்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா யாருமே அவர் கடையில நின்னு வாங்கவே மாட்டாங்க. நான் ஒரு தடவை அவர் கடையில நின்னு ஆப்பிள் வாங்கினேன். நீங்க உங்க முகத்துல வச்சிருக்க எக்ஸ்பிரஷனை மாத்தாத வர உங்களால ஆப்பிளை விற்கவே முடியாதுன்னு சொன்னேன். அதோ அவன் என்னோட இடத்த பிடிச்சு கடையை போட்டான் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் சொன்னேன், எந்த மூலையில கடை போடுறோங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க பார்க்க மென்மையானவரா இருந்தாலே ஈஸியா இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் விற்க முடியும். அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாரு. நானும் அங்க இருந்து கிளம்பிட்டேன். அடுத்த நாள் அவரை திரும்ப பார்த்தேன். அவரோட மொத்த எக்ஸ்பிரஷனும் மாறி இருந்தது. சிரிச்சிட்டே பிளசண்டான முறையில ஆப்பிள் வித்தாரு. அவரோட ஆப்பிள் பிசினஸும் சூப்பரா போச்சு. சோ எங்க மெயினான பிரச்சனை இருக்கு? எது உங்களோட கிங் பின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதை சரி பண்ணா மொத்த வாழ்க்கையுமே சரியாகும். அடுத்து சாப்டர் நம்பர் 3 and 5 of them were wise. மணமகனுக்காக காத்திருந்த 10 பெண்கள். இவங்கள்ல 5 பேர் முட்டாள்கள், 5 பேர் புத்திசாலிங்க. ஏன்னா போன 10 பேருமே மணமகனை வரவேற்க விளக்கு எடுத்துட்டு போனாங்க. அதுல 5 பேர் தான் விளக்க எரிய வைக்க எண்ணெய் எடுத்துட்டு போனாங்க. மிச்ச 5 பேர் விளக்குக்கான எண்ணெயை எடுத்துட்டு வரல. நைட் ஆனதும் மணமகன் வந்தாச்சு, மணமகன் வந்தாச்சுன்னு சத்தம் கேக்குது. அப்ப முட்டாள் பெண்கள், என்கிட்ட இருக்க விளக்கு அணைய போகுது, நீங்க உங்ககிட்ட இருக்க எண்ணெய் கொஞ்சம் கொடுங்களேன்னு புத்திசாலி பெண்களை பார்த்து கேக்குறாங்க. இல்ல, எங்களுக்கு வேணும், நீங்க போய் எண்ணெய் வைக்கிறவங்க கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வாங்க போற வழியிலேயே மணமகன் வந்துட்டாரு. விளக்கோட ரெடியா இருந்த பெண்கள் மட்டும் விருந்து சாப்பிட மணமகனோட போறாங்க. வெளியே போயிட்டு திரும்ப வந்து, ஐயா கதவை திறங்கன்னு கேட்டப்போ மணமகன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. சோ இது உவமைதான். நம்ம எப்பவுமே எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். நம்பிக்கையோட தேவையான செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம தயாரா இருந்தா எல்லாமே தானா நடக்கும். பிரார்த்தனை செய்யறப்போ நீங்க கேக்குறது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க மாதிரி உணர்ந்தா அதை அடைய நீங்க முழுமையா தயாரா இருக்கீங்க அப்படிங்கறத வெளிப்படுத்தும். சோ ஏற்கனவே நான் இதை ரிசீவ் பண்ணிட்டேங்கிற மாதிரி நீங்க நடந்துக்கணும். எப்போ நமக்கு அந்த தன்னம்பிக்கை வரும், தயார் நிலை கிடைக்கும்? மெடிடேஷன்ல இல்ல சைலண்டான நிலையில இருக்கப்பதான். இந்த நிலைதான் முழுமையான அமைதியை கொடுக்கும். நம்பிக்கை இருக்கணும், கூடவே அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி செயல்படணும். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு வெளிநாடு போகணும்னு ரொம்ப ஆசை. எனக்காக அமைக்கப்பட்டிருக்க அந்த ட்ரிப்புக்கு, காசுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா வந்து அடையிறதுக்காக நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவர்கிட்ட கம்மியான பணம் தான் இருந்தது. ஆனா ப்ரிப்பரேஷனுக்கு அவர் தயாரா இருந்தாரு. சோ ஒரு தண்டை வாங்கிட்டு வந்தாரு. எப்போலாம் அந்த தண்டை அவர் பாக்குறாரோ அப்போலாம் நான் ட்ரிப்புக்கு போவேங்கிற அந்த எண்ணம் அவருக்கு வந்துட்டே இருந்தது. ஒரு நாள் தான் இருக்க ரூம் நகர்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு. கடல்ல போற மாதிரி இருந்தது. ஜன்னல் பக்கமா போய் ஃப்ரெஷ்ஷான காத்த சுவாசிச்சாரு. அந்த கப்பல், கடல் இதோட வாசனையை நல்லா ஸ்மெல் பண்ணாரு. அவரோட காதுக்குள்ள சீகுலோட சத்தம் கேக்குது. அந்த ட்ரங்க் வேலை செய்ய ஆரம்பிச்சது. ட்ரிப்பு போற அந்த வைப்ரேஷன்லயே அவர் தன்னை வச்சுக்கிட்டாரு. கொஞ்ச நாள்லயே அவர் கைக்கு நிறைய பணம் வந்தது. நினைச்ச மாதிரி ட்ரிப்புக்கு கிளம்புனாரு. அப்புறம் எல்லாமே அவருக்கு சிறப்பா மட்டுமே நடந்திருக்கு. வாழ்க்கையில நம்ம எப்பவுமே ஹை வைப்ரேஷனோட இருக்கணும்.
பயத்தினால செயல்படுறோமா நம்பிக்கையினால செயல்படுறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட பிரச்சனை காசு சம்பந்தப்பட்டதா இருக்குன்னா உங்களை நீங்க பொருளாதார ரீதியா உயர்த்திக்கணும். நீங்க நிறைய காசு வச்சு வாழற மாதிரியே நடந்துக்கணும். காசு அதிகம் இருக்க நம்பிக்கைய வைப்ரேஷனை வெளிப்படுத்தணும். உங்க சம்பளம் வருமானம் முதலீடு எல்லாத்து மேலயும் நீங்க நம்பிக்கை வைக்கணும். என்னைக்குமே இல்லைன்னு நினைக்க கூடாது. என்கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு இல்லங்கிற ஃபீல கொண்டு வந்துட்டா அவ்வளவுதான், ஃபெயிலியர் மட்டும்தான் கிடைக்கும். நீங்க உங்களை அதிகம் ஃபெயிலியர் பக்கம் கொண்டு போனீங்க, கஷ்டங்கள் பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா அதே தான் திரும்ப நடக்கும். 4th டைமென்ஷன்ல வாழ பழகணும். இந்த டைமென்ஷன் அற்புதமான உலகம். இங்க யாருமே தோற்றத்தால தேர்வு செய்யப்பட மாட்டாங்க. எந்த மனுஷன் வெற்றி அடைறானோ அவன் கிட்ட சக்சஸுக்கான ஃபிக்ஸ்ட் ஐடியா இருக்கும். நல்லதுக்கான ஐடியாக்கள் மட்டும்தான் வேலை செய்யும். கெட்டது தன்னைத்தானே அழிச்சுக்கும். முட்டாள்கள் தான் எண்ணெய் இல்லாம விளக்க மட்டும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா புத்திசாலிங்க விளக்கு கூட சேர்த்து எண்ணெயும் சேர்த்து எடுத்துட்டு போனாங்க. இங்க விளக்கு தான் மனுஷனோட கான்சியஸ்னஸ், என்னதான் புரிதலை கொடுக்கக்கூடிய கருவி. மணமகன் வந்ததும் முட்டாள்கள் ஞானம் இல்லாம புரிதல் இல்லாம நடந்துகிட்டாங்க. கான்சியஸ்னஸுக்கு தேவையான புரிதல் இல்ல. என்னோட அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி அந்த ட்ரிப்புக்கான வாய்ப்பு கிடைச்சது? ஏன்னா அவர் கான்சியஸ்னஸ்ல இருந்தாரு, ரியாலிட்டிய புரிஞ்சுகிட்டாரு. நான் ஏற்கனவே எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன்னு அவர் நம்பினாரு. ட்ரிப்புக்கு தயாரானாரு. கூடவே தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அவரோட அந்த கான்சியஸான புரிதல் எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண வச்சது. லா ஆஃப் ப்ரிப்பரேஷன் இன்னொரு வழியிலையும் வேலை செய்யும். நீங்க ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுறீங்க, இல்ல அது உங்களுக்கு வேண்டான்னா அதுக்கு நீங்க ரொம்ப தயாராவீங்க. தானா அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால கவனமா இருக்கணும். தினமும் நீங்க 2ல ஒன்னு தேர்வு செய்யணும். நீங்க புத்திசாலியா இருக்கணுமா இல்ல முட்டாளா இருக்கணுமா? நல்லதுக்காக நீங்க தயாரா இருப்பீங்களா? நம்பிக்கைங்கிற பெரிய விஷயத்த நீங்க கையில எடுப்பீங்களா இல்ல பயத்தோடையும் சந்தேகத்தோடையும் உங்களோட கான்சியஸ்னஸ அடக்கி வைக்க போறீங்களா? அந்த முட்டாள் பெண்கள் விளக்குக்கு என்ன கொண்டு வர மறந்தாங்க. அதனால கிடைச்ச தண்டனை மணமகன் அவங்கள விருந்தறைக்குள்ள அழைக்கல. இதுதானே லா ஆஃப் கர்மா. இந்த கர்மா எப்போ வேணாலும் வரலாம். 7 மணி நேரம், 7 நாட்கள், 7 வாரங்கள், 7 மாதங்கள், ஏன் 7 நிமிடங்கள்ல கூட வரும். அப்ப நீங்க கர்மாக்கான கடனை கட்டி தான் ஆகணும். லாவை எதிர்த்ததுக்கான கூலிய கொடுத்துதான் ஆகணும். தினமும் நம்ம கான்சியஸ்னஸ்ல என்ன இருக்குன்னு எக்ஸாமின் பண்ணணும். நீங்க எதுக்கு தயாராகிறீங்க அப்படிங்கறத கவனிக்கணும். பணம் அதிகமா இல்லாத ஒரு பொண்ணு தன்னோட பில்ஸ் எல்லாம் கட்ட ரொம்ப பயந்தா. அவளோட பேங்க் அக்கவுண்ட்டும் மோசமா இருக்கு. உடனே அவ, என்கிட்ட மேஜிக் பர்ஸ் இருக்கு, அதுல இருக்க பணம் குறையவே செய்யாது, பணம் போக போக உடனே வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும்னு நம்பினா. இங்க அவ பில்ஸ் எல்லாத்தையும் பயப்படாம கட்டினா. பெரிய பெரிய செக்கெல்லாம் வந்தது. ஆனா அதெல்லாம் கட்டவும் அவட்ட பணம் இருந்தது. அவ இதை எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் நம்ம தயாராயிட்டா, பாசிட்டிவா தயாராயிட்டா அதோட ரிசல்ட் பெஸ்டா தான் இருக்கும். இன்னொரு பொண்ணுக்கு பணமே சுத்தமா இல்ல. ஆனா அவங்க தன்னோட பொண்ணுங்களை காலேஜுக்கு அனுப்ப முடிவு செஞ்சாங்க. உடனே அவளோட கணவர், யார் அவங்களோட டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டுவா, என்கிட்ட அதுக்கெல்லாம் பணம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் நல்லது நம்மள நோக்கி கண்டிப்பா வரும் அப்படின்னு நம்பிக்கையோட தான் பொண்ணுங்களை காலேஜ் அனுப்புறதுக்காக தயார் பண்ணிட்டு இருந்தா. அவளோட கணவர் ரொம்ப சிரிச்சாரு. என் பொண்டாட்டி ஏதோ நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில என் பொண்ணுங்களை காலேஜ் அனுப்பிட்டு இருக்கா அப்படின்னு கலாச்சி சொன்னாரு. திடீர்னு ஒரு பணக்கார சொந்தக்காரர் வந்து அவங்களுக்கு பெரிய லம்ப் அமௌண்ட்டை அள்ளி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன அந்த நல்லது அவங்களோட வலுவான நம்பிக்கையால அவங்க கிட்டயே வந்து சேர்ந்துருச்சு. இந்த செக்கு வந்ததும் உங்க கணவர்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டப்போ, ஓ நான் தான் சரினெல்லாம் அவர்கிட்ட நான் அடிச்சு பேசல, ஜஸ்ட் சொன்னேன் அவ்வளவுதான்னு சொன்னான். எல்லாத்துக்கும் நம்பிக்கையோட தயாரா இருக்கணும். வலுவான அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துற விதத்துல தான் எல்லா எண்ணங்களும் இருக்கணும். எல்லா செயல்களும் செயல்படணும். வாழ்க்கையில நடக்கிற எல்லா ஈவெண்ட்டுமே ஒரு ஐடியா தான். நீங்க விதைச்ச ஒரு ஐடியா தான். ஒரு நம்பிக்கையால அதை உள்ள கொண்டு வந்திருப்பீங்க, இல்ல பயத்தால கொண்டு வந்திருப்பீங்க. நீங்க தயாரா இருந்ததாலதான் அந்த ஈவெண்ட் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. சோ எப்பவுமே நம்ம அந்த புத்திசாலி பெண்கள் மாதிரி எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கணும், அதுவும் முழு நம்பிக்கையோட. அடுத்து சாப்டர் நம்பர் 4. வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் நடக்கும். நம்பிக்கைங்கிறது எதிர்பார்ப்பு தான். நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதுதான் நம்புவோம், அதுதான் நடக்கும். அப்ப நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? நிறைய மக்கள் போச்சு எனக்கு கெட்டதான் நடக்க போகுது, இது என்ன அபசகுணமா இருக்கு, கெட்டது ஏதோ நடக்க போகுது போல, இப்படி வாண்டடா வராத கெட்டதை வாவான்னு தான் பக்கம் இழுத்துப்பாங்க. இன்னும் சிலர் என்னோட வாழ்க்கை பெட்டரா மாறணும்னு தன்னோட வாழ்க்கைக்குள்ள பெட்டரான விஷயங்களை இழுத்துப்பாங்க. சோ நம்ம எதிர்பார்ப்புகளை மாத்தணும். அப்ப தானா நம்ம இருக்க நிலையும் கண்டிஷன்ஸும் மாறிடும். சின்ன வயசுல இருந்தே நம்ம இழப்ப எதிர்பார்த்து பழகிட்டோம். சிம்பிள் உதாரணம் சொல்றேனே, ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு சைடு மக்கள் கூட்டமா ரவுண்டு கட்டி எதையோ பாத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு என்ன வரும்? போச்சு யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இதுதானே. ஆனா அங்க மேஜிக் காட்டிட்டு இருக்கலாம், புதுசா பொருள் ஏதாவது வித்துக்கிட்டு இருக்கலாம், இப்படி நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா நம்ம புத்தி ஆக்சிடென்ட் தான் எதிர்பார்க்கும். இந்த மாதிரி நம்ம பழகிட்டோம். தோல்வி இழப்பு இதையே எதிர்பார்த்து பழக்கப்படுத்திக்கிட்டோம். அப்புறம் எப்படி நம்ம எதிர்பார்ப்புகளை பெட்டரா மாத்துறது? இங்கதான் நம்ம நடிக்கணும். வெற்றி, சந்தோஷம், நிறைவு இது எல்லாத்தையும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிங்க. கிட்டத்தட்ட ஃபேக்கா மாஸ்க் போட்டுட்டு இருக்க மாதிரி தான். கெட்டதை சப்ரஸ் பண்றதுக்காக நல்லது நடக்கும், சந்தோஷமா இருப்ப, வெற்றி கிடைக்கும், நிறைவு கிடைக்கும். இப்படி நாம நல்லதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அதை உடனே அடைய ஏதாவது செய்யணும். வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தாலே சப்கான்ஷியஸ் மைண்ட் இம்ப்ரெஸ் ஆயிருந்தா, பட் அந்த நம்பிக்கை நிஜமாக்குற விதமா ஏதாவது ஒண்ணு செய்யணும். வீடுன்னு ஏதாவது வார்த்தைய நம்பிக்கையா வைக்கிறீங்கன்னா
அதுக்கு உடனே நீங்க தயாராகணும். ஒரு நொடிய கூட மிஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் துணிங்க, நகைங்க, இப்படி வீட்டுல வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வேக வேகமா எடுத்துக்கணும். நீங்க எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு சிம்பிளா ஏதாவது ஒண்ணு தயார்படுத்திக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பெருசா ஒரு சேர் வாங்கினா எனக்கு ஏத்த சரியான பையன் கிடைப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த சேரை வாங்கினா. இந்த செயல் அவளோட நம்பிக்கையை வெளிப்படுத்துச்சு. இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய சைஸ் சேரா வாங்கினா. அவளோட நம்பிக்கையை ஆக்ஷனா அவ மாத்தினா. நல்ல பார்ட்னர் வேணும்னு ஜஸ்ட் ஆசைப்படாம அதை செயல்படுத்த ஒரு பெரிய சேரை வாங்கி அவனுக்காக காத்திருந்தா. அவ ஆசைப்பட்ட மாதிரி அவனும் வந்துட்டான். சரி, நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்துற மாதிரி பொருள் வாங்க காசு இல்லைன்னா என்ன பண்றது? ஜஸ்ட் கடையோட ஜன்னல் வழியா அந்த பொருளை பார்த்து அதை உங்க எண்ணங்களோட இணைக்கணும், கற்பனைகளோட இணைக்கணும். அதுவே போதுமானது. அந்த வைப்ரேஷனுக்குள்ள இறங்கணும். சில மக்கள் நான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன், ஏன்னா எதுவும் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசே இல்ல அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருக்கேன். இப்போதான் நீங்க கண்டிப்பா கடைக்குள்ள போகணும். உங்களுக்கு வேணுங்கிற பொருளோட நெருக்கமா ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மோதிரம் வாங்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டா. கடைக்குள்ள போனா, மோதிரம் வச்சிருக்க இடத்துக்கு போனா, நிறைய மோதிரங்களை கையில போட்டு பார்த்தா, ரசிச்சா, என்ஜாய் பண்ணா. உண்மையாவே அந்த மோதிரங்கள் எல்லாம் அவ கையில இருக்க மாதிரி ஃபீல் பண்ணா. கொஞ்ச நாள் அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு அவளுக்கு ஒரு மோதிரத்தை கிஃப்டா கொடுக்கறாங்க. நீங்க எதை கவனிக்கிறீங்களோ, எதை ஆசைப்படுறீங்களோ அது கூட கண்டிப்பா இணைவீங்க. அழகான பொருட்களை நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களே அறியாம அது கூட நீங்க நெருக்கமாயிருவீங்க. சீக்கிரமே அந்த பொருட்கள் எல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். வேணுங்கிறத வெளிப்படுத்தினா நேரடியா ஆழ்மனது ஹையர் எனர்ஜி கிட்ட கேட்டுடும். உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் கடவுள் கிட்ட நேரடியா போகும். கடவுளால எதுலயும் தோக்க முடியாது. அவரோட வழி வித்தியாசமானது. உங்களுக்கு வேணுங்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க அவர்கிட்ட பல மெத்தட்ஸ் இருக்கும். எப்படி நடக்கணும், நீங்க எப்படி நடக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இது எல்லாத்தையும் நீங்க கேட்க வேண்டாம். தானா கடவுள் நடத்தி வைப்பாரு. என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து, என் அபார்ட்மெண்ட்ல இருக்க ரேடியேட்டர்ஸ்ல ஹீட் இல்ல, என்னோட அம்மாக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. வீட்டோட ஓனர் குறிப்பிட்ட டேட்டுக்கு தான் நாங்க ஹீட் கொடுப்போம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. கடவுள் தான் இங்க எல்லாத்துக்குமான ஓனர்னு நான் சொன்னேன். இது மட்டும்தான் எனக்கு இப்ப தேவைன்னு சொல்லிட்டு அவங்க வேகமா வெளியே போனாங்க. அவங்க கேட்காமலே அந்த ஹீட்டு தானா அன்னைக்கு ஈவினிங்கே ஆன் ஆயிருச்சு. இதுக்கு காரணம் கடவுள் தான் எல்லாத்தையும் கொடுக்கறாருன்னு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க. வார்த்தைகள் மற்றும் எண்ணங்களோட சக்திகளை மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே மக்களோட நம்பிக்கை இன்னும் வலுவாகும். மூட நம்பிக்கைகளை வச்சு நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம். அது எல்லாமே நடக்கவும் செய்யுது. உதாரணத்துக்கு, நல்ல காரியத்துக்காக போறப்போ கருப்பு பூனை குறுக்க வந்தா அபசகுணம், கெட்டது நடக்க போகுது. தாலி அருந்தா கெட்டது, விலை கணஞ்சா கெட்டது நடக்கும். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் நிஜமாகவும் செய்யும். ஏனிக்கு கீழே நடந்தா அது கெட்ட சகுனம், கெட்டது நடக்க வைக்கும்னு பொருட்கள் மேல இல்லாத போலாத குற்றங்களை நம்ம வைக்கிறோம். அந்த பூனை ஏனியெல்லாம் என்ன பண்ணுச்சு பாவம்? அதெல்லாம் எதுவுமே செய்யல. அதனால மட்டும்தான் கெட்டது நடந்திருக்கு. உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்கு. கடவுள் நிறைய கொடுத்திருக்காரு. அது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுங்க. நல்லதை மட்டும் எதிர்பாருங்க. எதிர்பாராத விதத்துல அந்த நல்லதை நீங்க அடைவீங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 5, த லாங் ஆர்ம் ஆஃப் காட். பைபிளை பொறுத்த வரைக்கும் கடவுளோட கைங்கிறது பாதுகாப்பு குறிக்கும். அதுக்கான சிம்பிள் நம்ம ஆழ்மனசை நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணும். ஏன்னா பாறைகள், ஆடுகள், ஆடு மேய்க்கிறவங்க, விளக்கு, இப்படிதான் அதோட சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கை வலிமையை குறிக்கும். நம்மகிட்ட இருக்க நெகட்டிவான எண்ணங்கள் தான் நம்மளோட எதிரிங்க. மனுஷங்களோட எதிரிங்க அவங்களுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஆனா அந்த ஒரு கை மட்டும் ஓங்கிருச்சுன்னா எல்லா கெட்ட எண்ணங்களும் அழிக்கப்படும். ஒரு நெகட்டிவ் தாட்ல இருந்து வெளியே வந்ததோட சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? உதாரணத்துக்கு, உங்க ரூம்ல ஓரத்துல இருட்டா ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்து நீங்க செம்மையா பயப்படுறீங்க. அது என்ன உருவம் எனக்கு புரியலேன்னு குழம்பி போறீங்க. பயத்துல நடுக்கமாகுது, வேர்க்குது, தலை வெடிக்குது. கிட்ட போய் அதை தொட்டு பார்த்தா உங்களோட ட்ரெஸ் தான் உருவம் மாதிரி தொங்கிட்டு இருக்கு. உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பாடா, பயந்தே போயிட்டேன், இப்போதான் நிம்மதியா இருக்குன்னு தோணும்ல. இதுதான் நெகட்டிவ் எண்ணங்கள்ல இருந்து வெளியே வந்ததும் கிடைக்கக்கூடிய சுகம். நெகட்டிவான எண்ணங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணும். உதாரணத்துக்கு, எல்லார் மேலயும் நீங்க வெறுப்ப காட்டுறீங்க, ரொம்ப கோவப்படுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, உங்க கடந்த காலத்துல உள்ளவங்க, இப்போ இருக்கவங்க, எதிர்காலத்துல வர்றவங்க எல்லாரையும் ரொம்ப மோசமா வெறுக்கிறீங்க. இதனால உங்க உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளும் வெறுப்பால பாதிக்கப்படும். ஒவ்வொரு உறுப்போடையும் நீங்க வெறுப்பை வெளிப்படுத்துவீங்க. கால் வலி, மூட்டு வலின்னு ஃபைன் கட்டுற மாதிரி நோய்களால அந்த ஃபைனை கட்டுவீங்க. நம்ம எண்ணங்கள் ஆசிட் மாதிரி இருந்தா நம்ம ரத்தமும் ஆசிட் தான் உற்பத்தி பண்ணும். சிம்பிளி நீங்க சிந்திக்கிற எண்ணம் உங்க மனசு, உடல்னு எல்லாத்தையும் சரமாரியா தாக்கும். இதுக்கு ரொம்ப பெரிய காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாம நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைய நம்மள பாதுகாக்கக்கூடிய அந்த லாங் ஆர்ம் கடவுள் கிட்ட ஒப்படைக்காம தனி ஆள்னு நினைச்சு நீங்க சண்டை போடுறீங்க. ஒன்ஸ் அத கடவுளோட பொறுப்புல விட்டுட்டா எல்லாமே தானா நடக்கும். கடவுளோட பொறுப்புல இருந்தா இனி உங்களுக்கு வெறுப்பே இருக்காது. ரிலாக்ஸ்டா எல்லாத்தையும் உங்களை விட்டு கடந்து போக வைப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்க கெட்ட எண்ணங்கள் எல்லாமே அழிக்கப்படும். கெட்டது மொத்தமா கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போகும். ஆன்மீக வளர்ச்சிங்கிறது எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு மேல இருக்க எனர்ஜி எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போடும்னு நம்புறதுதான். அப்போ உங்க மேல எந்த பாரமுமே இருக்காது. நம்ம எதிரிகளை நேசிக்கிறது ஆன்மீக ஆரோக்கியத்துக்கு நல்லதான். ஏன்னா அது எதிரிகள் மேல வர்ற கெட்ட எண்ணங்கள், கெட்ட உணர்ச்சிகள் இது எல்லாத்தையும் அழிச்சிருமா. வெறுப்பை எந்த மனுஷனோட உடலாலையும் தாங்க முடியாது.
அது தொடர்ந்து விஷத்தை உள்ள எடுத்துக்கிறதுக்கு சமம். உடலை பேலன்ஸ்டா வச்சுக்க நம்ம நிறைய டயட் எடுக்கிறோம். ஆனா மனசை பேலன்ஸ் பண்ணாம உங்களால சாப்பிட முடியாது. சாப்பிட்டதை செமிக்க வைக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க, யார் மேலேயாவது கோவமா இருக்கீங்கன்னா ஒன்னு சாப்பிடவே மாட்டீங்க, இல்லனா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா செரிக்கவும் செய்யாது. இதுதான் நடக்கும். எதையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுறணும். லவ் லாக் அப்படிங்கிற இங்கிலீஷ் அத்லீட் கிட்ட உங்களோட வேகத்தையும் ஓட்டத்தையும் எப்படி நாங்க செய்யறதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு ரிலாக்ஸ் ஆக கத்துக்கோங்கன்னு பதில் சொன்னாரு. நம்ம ஓய்வெடுத்தா, ரிலாக்ஸ் பண்ணா, அமைதியானா எல்லாம் தானா நடக்கும். வேகமா ஓடுறப்போ அவர் தான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பாராம். உங்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகளும் மிகப்பெரிய வெற்றியும் தானா வந்து உங்க பக்கம் சரியும். அதுக்கு நீங்க கொஞ்சமா அதை எதிர்பார்த்தா கூட போதும். எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும்னு பாட்டெல்லாம் பாட வேண்டாம். கிடைக்கும்னு நம்பி அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா கூட போதுமானது. உங்க ஆசையவே நோயா மாத்திக்காதீங்க. ரொம்ப ஓவரா எனக்கு வேணும் வேணும் நீங்க பாட்டா பாடினா அதுவே உங்களுக்கு பிரச்சனையா போய் முடியும். அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்க, பயப்படுவீங்க. இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் எதிர்பார்ப்போட மேல இருக்கவும் பார்த்து பண்ணு, அங்க பொறுப்பை ஒப்படைச்சிட்டா போதும். நிறைய மக்கள் புக்ஸ் வாசிக்கிறது, லெக்சர்ஸ் கவனிக்கிறது இதெல்லாம் பதட்டமான ஒன்னாவே பாப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி தி கேம் ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு டு பிளே இட்னு நான் எழுதின புக்கை அவளோட பிரதர் வீட்டுக்கு கொண்டு போனா. அந்த வீட்ல இருக்க இளம் வயசு பசங்கள்லாம் அந்த புக்கை ரீட் பண்ண விருப்பப்படல. அதுல ஒருத்தர் டாக்ஸி கேப் ஓட்டிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வேற ஒருத்தரோட டாக்ஸியை அவர் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தப்போ அந்த கார்ல ஏதோ ஒரு புக் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா தி கேம் ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு டு பிளே இட் அப்படிங்கிற அதே புக்கு. அடுத்த நாள் அவரோட ஆண்ட் கிட்ட போயிட்டு, நேத்து கேப்ல மிஸ்ஸஸ் ஷின்னோட புக்கை பார்த்தேன், அதை ரீட் பண்ணேன், சூப்பரா இருக்கு, அதுல நிறைய நல்ல விஷயங்கள் எழுதிருக்காங்க, ஏன் அவங்க இன்னொரு புக் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடவுளோட விளையாட்டே தனி. வேணாங்கிறத பிடிக்க வைப்பாரு. சந்தோஷம் இல்லாத மக்களையும் நான் சந்திச்சிருக்கேன், நன்றியோட இருக்க மக்களையும் நான் சந்திச்சிருக்கேன். என்கிட்ட ஒருத்தர் வந்து, நன்றி சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய இருக்கு, என்கிட்ட நல்ல ஆரோக்கியம் இருக்கு, தேவையான பணம் இருக்கு அப்படின்னு சந்தோஷமா தன்னோட நன்றியை வெளிப்படுத்தினாரு. அலாதன் அந்த அற்புத விளக்க ஜஸ்ட் தடவுனா உடனே அவனோட எல்லா ஆசைகளும் நிறைவேறிடுச்சு. உங்க வார்த்தைகள் அந்த அற்புத விளக்கு மாதிரி. வார்த்தைகளும் எண்ணங்களும் நிறைய ஃப்ரீக்வன்சிஸை வெளிப்படுத்தும். என்னோட ஃப்ரெண்டு 1 வருஷத்துக்கு மேல வேலை இல்லாம இருந்த ஒருத்தரை என்னோட கிளாஸ்க்கு கூட்டு வந்ததா சொன்னா. அந்த கிளாஸ்ல நான் நிறைய பேசியிருக்கேன். அதுல ஒரே ஒரு லைன் அவரை நல்லா பூஸ்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்குதான் அப்பாயின்மெண்ட் டைம், இன்னைக்குதான் நல்லதுக்கான சரியான நேரம்னு நான் சொன்னதை கேட்ட அவரோட கான்சியஸ்னஸ் உடனே ஆக்டிவ் ஆயிருக்கு. உடனே அவருக்கு வருஷத்துக்கு $9,000 சம்பளத்தோட வேலையும் கிடைச்சிருச்சு. இன்னொரு நாள் நான் ஒரு கடைக்கு போனேன். அங்க இருந்து ஒரு எம்ப்ளாயி கிட்ட அஃபர்மேஷன் கார்டை நான் கொடுத்தேன். உங்ககிட்ட நான் இந்த அஃபர்மேஷன் கார்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்க அதை பார்க்க கூட மாட்டீங்கன்னு சும்மா ஜோக்கா தான் சொன்னேன். அதுக்கு அவரு, ஒன்னு கொடுங்க, நான் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு. அடுத்த வாரம் அதே கடைக்கு வந்து நான் ஒரு கார்டை கொடுத்தேன். அந்த கடையை விட்டு வெளியே போறப்போ உடனே அவர் ஓடி வந்து, இந்த அஃபர்மேஷன் நான் படிச்சேன், உடனே கடைக்குள்ள 2 புது கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னு எக்ஸைட்டடா சொன்னாரு. அந்த கார்டுல இருந்த அஃபர்மேஷன் என்னன்னா, இன்னைக்குதான் அப்பாயின்மெண்ட் டைம், இன்னைக்குதான் நல்லதுக்கான சரியான நேரம். இது உண்மையாவே வேலை செஞ்சிருக்கு. நிறைய மக்கள் தங்களோட வார்த்தைகளை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்ஸை உருவாக்குவாங்க. எனக்கு ஏதாவது த்ரில்லா பயப்படுற மாதிரி நடக்கணும் இப்படியெல்லாம் சும்மா சொல்லிப்பாங்க. தேவையில்லாம தன்னோட பாக்கெட்டுக்குள்ள கெட்டதை போட்டுப்பாங்க. அப்புறம் உண்மையா அது நடந்ததும் ஏன் இது நடந்ததுன்னு செம்மையா வருத்தப்படுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. சோ எப்பவுமே நல்லதை மட்டுமே நம்ம யோசிக்கணும். எல்லா பொறுப்பையும் நம்மள பாதுகாக்கிற கை கிட்ட கொடுத்துடணும். எந்த வெறுப்பும் வஞ்சகமும் இருக்கக்கூடாது. அடுத்தது சாப்டர் நம்பர் 6, தி ஃபோர்க் இன் தி ரோட். எல்லா நாளும் நமக்கு ஒரு சாய்ஸ் கண்டிப்பா இருக்கும். நான் இதை பண்ணவா இல்ல அதை பண்ணவா, நான் போகவா இல்ல வீட்லயே இருக்கவா. இப்படி நிறைய பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யறதுன்னு உடனே அடுத்தவங்க கிட்ட தங்களோட முடிவெடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் ஐயோ தெரியாம வந்துட்டு கேட்டோமேனு ஃபீல் பண்ணுவாங்க. சிலர் எது சரி எது செய்யலான்னு பார்த்து முடிவுகளை எடுப்பாங்க. கடையில வெயிட் மிஷின்ல காய்கறிகளை அளக்குற மாதிரி ரொம்ப மைன்யூட்டா பார்த்து அளப்பாங்க. ஆனா அதுவுமே ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். இன்னும் சிலர் தங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏதோ ஒண்ணு தனக்குள்ள இருக்கு, தன்னை வழி நடத்துதுன்னு அதை சொல்றபடி மட்டும் எல்லாம் செய்வாங்க. உண்மைதான், நம்ம உள்ளுணர்வு நம்ம சிந்தனைகளையும் தாண்டினது. நமக்கு எல்லாத்தையும் சூப்பரா அதை சொல்லிக் கொடுக்கும். அதனால உள்ளுணர்வு சொல்றத தாராளமா கேட்கலாம். என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச சக்சஸ்ஃபுல்லான ஒருத்தருக்கு பினான்சியல் வேர்ல்ட்ல மிகப்பெரிய பவர் இருக்கு. அவர்கிட்ட இதெல்லாம் எப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்பவுமே என்னோட உள்ளுணர்வு சொல்றதை தான் கேட்பேன், லக்க தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளுணர்வு சொல்றதை கேட்டு வாழறது 4th டைமென்ஷன்ல வாழற மாதிரி. அதுல எதிர்பாராத நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிற சூழல் வர்றப்போ தயங்காம உள்ளுணர்வு சொல்றதை கேட்டு அதோட வழிகாட்டுதல்ல நடந்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம கையிலேயே ஹேண்டில் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து நிறைய பிரச்சனைகளை சொன்னாங்க. நான் உடனே கடவுள் எல்லாத்தையும் மாத்தி அமைக்கட்டும்னு சொன்னேன். அது உண்மையாவே வேலை செஞ்சிருச்சு. அந்த பொண்ணும் கடவுள் எல்லாத்தையும் மாத்தி அமைக்கட்டும்னு சொல்லி உடனே ரொம்ப நாளா காலியா இருந்த தன்னோட வீட அவங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க. கடவுள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம், அவர் எல்லா சூழலையும் ஹேண்டில் பண்ணட்டும். நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம். நம்ம செய்யற எல்லா செயல்லையுமே பயம் இருக்கும். அந்த பயம் ஓங்கி நிக்கிறப்பதான் உண்மையாவே தோத்து போவோம். கடவுளை நம்புறதுக்கு நமக்கு அதிக அளவு பலம் வேணும், தைரியம் வேணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம கடவுளை நம்புவோம். ஆனா பெரிய விஷயம் வரப்போ, பெரிய சூழல்ல சிக்கிறப்போ
கடவுள் மேல நம்பிக்கை சீக்கிரம் வராது. நாமளே எல்லாத்தையும் எடுத்து செய்ய நினைப்போம். தானா அது தோல்வியில தான் போய் முடியும். எனக்கு ஒரு பொண்ணுகிட்ட இருந்து லெட்டர் வந்தது. எப்படி கன்சுமேட்ற நேரத்துல எல்லாம் மாறுதுன்னு இந்த லெட்டர் உங்களுக்கு புரிய வைக்கும். தி கேம் ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு டு பிளே இட் அப்படிங்கிற உங்களோட அற்புதமான புக்கை நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 10 வயசு, 13, 15, 17 இந்த வயசுகள்ல எனக்கு 4 பசங்க இருக்காங்க. நாங்க எல்லாருமே டிவைனா வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஒருத்தங்க நிறைய புக்கை எனக்கு கொடுத்தாங்க. ஆனா நான் உங்க புக்கை தான் தேர்வு செஞ்சேன். ஏதோ மேக்னெட் மாதிரி அது என்னை ஈர்த்துச்சு. அதை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் டிவைனா வாழ நினைச்சேன். ஆனா லாவை சரியா புரிஞ்சுக்கல. இத்தனை வருஷமா ஒரு மதரா இருந்துட்டு இந்த பிசினஸ் வேர்ல்ட்ல ஒரு இடத்த பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு வரி கிடைச்சது. பாதையே இல்லாத இடத்துலயும் கடவுள் பாதையை உருவாக்குவாரு. இந்த வரி என்னோட வாழ்க்கையவே மாத்திருச்சு. நிறைய மக்கள் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி நீ இதை செய்யற? 4 பசங்களையும் வீட்டுல பாத்துக்கிற, பிசினஸ் வேலையும் பாக்குற, கூட சொந்த பந்தம்னு யாரும் இல்லாம இதை எப்படி உன்னால செய்ய முடிஞ்சதுன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன். பாதையே இல்லாத இடத்துலயும் கடவுள் பாதையை உருவாக்குவாருன்னு. இப்படி அந்த லெட்டர்ல எழுதிருந்தது. இதை படிச்சதும் எனக்கு செம்ம சந்தோஷம். நானோட புக்ல எழுதின அந்த வரி ஒரு தாயோட வாழ்க்கைய சூப்பரா மாத்திருக்கு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் செய்ய முடியாதத அவங்கள செய்ய வச்சிருக்கு. சாதாரண மனுஷங்க இது நடக்காது அது நடக்காதுன்னு நடக்காததை மட்டுமே சொல்லுவாங்க. ஆனா கடவுள் எல்லாத்துக்கும் வழி அமைப்பாரு. ஒரு நாள் நான் கடைக்கு போயிட்டு இருந்தப்போ சில்வர்ல சின்ன காஃபி மேக்கரை பார்த்தேன். என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உற்சாகத்தோட அதை காட்டினேன். பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் வேலையே செய்யாது, இது என்கிட்ட இருந்தா நான் குப்பையில தான் போட்டிருப்பேன். இப்படிதான் அவங்க பதில் சொன்னாங்க. கண்டிப்பா அது வேலை செய்யும்னு நான் நம்பிக்கையோட சொன்னேன். அது வேலையும் செஞ்சது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாதாரண மனுஷங்க மாதிரிதான். இது நடக்காது நடக்காதுன்னே சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே நடக்கும். யாரும் உங்களோட முடிவுகளை எடுக்க கூடாது. உங்க முடிவுக்கு நீங்க தான் சொந்தக்காரர். ஞானத்தோட பாதையில, புரிதலோட பாதையில பயணிக்கணும். எங்கேயும் குழம்ப வேண்டாம். பெரிய பெரிய ஐடியாஸ்குள்ள மக்கள் சிக்கிக்கிறாங்க. அதனாலதான் பெரிய விஷயங்களை அவங்களால அடைய முடியறதில்ல. உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டு சரியான பாதையில நடந்து போகணும். பயமே இல்லாம நடந்து போனா தானா ஒரு குரல் உங்களுக்கு கை கொடுத்து வழி காட்டும். அடுத்து சாப்டர் நம்பர் 7, கிராசிங் யோர் ரெட் சி. பைபிள்ல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க கதை என்னன்னா, ரெட் சீய இஸ்ரவேலர்கள் கடக்கிற எபிசோட் தான். அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஈஜிப்ட்ல இருந்து மோசே இஸ்ரவேலர்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருந்தப்போ நிறைய சோதனைகள் வந்தது. அதனால கடவுளை பெருசா அவங்க யாரும் நம்ப விரும்பல. ஈஜிப்ட்ல அடிமையா வாழ்ந்த அதே மென்டாலிட்டியில தான் அவங்க இருந்தாங்க. பயத்தோடையும் சந்தேகத்தோடையும் தான் இருந்தாங்க. மோசே தான் நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஊக்குவிச்சு கடவுள் சொன்ன மாதிரி அற்புதங்களை நிகழ்த்தி அவங்களோட நம்பிக்கைய வலுவாக்குனாரு. நம்மளுமே நமக்குள்ள இருக்க பயம், சந்தேகம் இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு செயல்பட்டு இருக்கிறதால புது வாய்ப்புகள் எதுவும் கண்ணுக்கு தெரியறதில்ல. பாரோ கிட்ட இருந்து தப்பிச்சு போறப்போ நடுவுல கடல் இருந்தது. அந்த கடலை எப்படி கடக்கிறதுன்னு இஸ்ரவேலர்களுக்கு குழப்பமா இருந்தது. மோசே தன்னோட கைய கடலை நோக்கி நீட்டினாரு. கடவுளோட உத்தரவால கடல் 2ஆ பிளந்து நடுவுல ஒரு பாதையை கொடுத்துச்சு. பின்னாடி வந்த பாரோ ஆட்கள் கடல்ல கால வச்சதும் கடல் மூடிருச்சு. இஸ்ரவேலர்களும் தன்னோட சொந்த நலத்தை நோக்கி போனாங்க. இந்த கதை மாதிரி நமக்கும் சொந்த நலம் இருக்கு. நம்மளோட சொந்தமான ஆசைகள் இருக்கு. ஈஜிப்ட்ல இஸ்ரவேலர்கள் மாட்டின மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள்ல நாம மாட்டிட்டு இருக்கோம். அதுல இருந்து வெளியே வந்து நம்ம சொந்த நிலத்துல பாசிட்டிவான எண்ணங்களோட வாழ நம்ம முயற்சி பண்றதே இல்ல. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட், அவ சூப்பரா பியானோ வாசிப்பா. வெளிநாட்டுல அவளுக்கு செம்ம பேரு. ஊருக்குள்ள வந்தப்போ ரொம்ப சந்தோஷமா வந்தா. அப்போ ரிலேட்டிவ் ஒருத்தங்க அவகிட்ட வந்து கான்சர்ட் டூர் பண்ணலாம், ஃபண்ட்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மேனேஜரை சூஸ் பண்ணாங்க. அவர் தான் எல்லா எக்ஸ்பென்சஸையும் பாத்துக்கிட்டாரு. 2 கான்சர்ட்டுக்கு அப்புறம் எந்த ஃபண்ட்ஸுமே வரல. அந்த மேனேஜரே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. என்னோட ஃப்ரெண்ட் எதுவுமே இல்லாம தனியா நின்னா. என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா. இந்த சூழல தான் என்கிட்ட அவ வந்தா. அந்த மேனேஜர் அவ ரொம்ப வெறுத்தா. அதுவே அவளோட உடல்நிலைய மோசமாக்கிருச்சு. அவகிட்ட கொஞ்சம் பணம் தான் இருந்தது. அவளால பயிற்சி கூட செய்ய முடியல. அவ கையெல்லாம் அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது. அவளோட அந்த வெறுப்பு தான் அவளை இன்னும் மோசமாக்கிருக்கு. என்னோட மீட்டிங்க்கு அவளை ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்தாங்க. என்கிட்ட அவ எல்லா கதையும் சொன்னா. நான் முதல்ல சொன்னது, முதல்ல அவரை வெறுக்கிறத நிறுத்துங்க. நீங்க என்னைக்கு அவரை மன்னிக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். உங்களோட வளர்ச்சி மன்னிக்கிறதுல தான் இருக்கு. இது அவளுக்கு ரொம்ப பெருசா கஷ்டமானதா தான் இருந்தது. ஆனா தொடர்ந்து அவ என்னோட மீட்டிங்கை அட்டன் பண்ணா. கொஞ்ச நாள்லயே அந்த பணத்தை மீட்டெடுக்க ரிலேட்டிவ் முயற்சி செஞ்சாங்க. காலங்கள் தான் ஓடுச்சு. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரவே இல்ல. அப்புறம் அவளுக்கு கலிபோர்னியா போக வாய்ப்பு கிடைச்சது. முன்னாடி நடந்த எந்த சம்பவமும் அவளை இப்ப டிஸ்டர்ப் பண்றது இல்ல. அந்த மேனேஜரை அவ முழுசா மன்னிச்சுட்டா. ஒரு 4 வருஷம் கழிச்சு அவளோட அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருந்ததா தகவல் வந்தது. இதெல்லாமே சடனா நடந்தது. நான் நியூயார்க்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்னா கரெக்டான டைம்ல அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த மேனேஜரும் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா நான் மாசமா கட்டிடுறேன்னு சொன்னாரு. என்கிட்ட அவ சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு வந்தா. அவர் மேல எனக்கு கொஞ்சம் கூட இப்ப வெறுப்பில்ல. நான் அவர்கிட்ட அன்பா பேசினதை பார்த்து அவரே ஷாக் ஆனாரு. என்னோட பணமும் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அவ சொன்னா. இப்ப அவ நினைச்ச மாதிரி அவளோட ஆசை அடைஞ்சிட்டா. அந்த ரெட் சீய இஸ்ரவேலர்கள் கடந்த மாதிரி வெறுப்பு, நெகட்டிவிட்டிங்கிற அந்த இடத்த விட்டு அவ கடந்து வந்துட்டா. அவ அந்த மேனேஜர் மேல வெறுப்ப காட்டிட்டே இருந்தவர எதுவுமே நடக்கல. முழுசா அவரை மன்னிச்சு எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறம் தான்
அவ ஆசைப்பட்ட எல்லாமே நடந்தது. அப்புறம் அஃபர்மேஷன்ஸ் நமக்கு முழு பலத்தை கொடுக்கும். தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஃபினான்ஷியலா உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா, கடவுள் கிட்ட இருந்துதான் எனக்கு எல்லாமே கிடைக்குது, என்ன சர்ப்ரைஸ் பண்ற விதமா நிறைய காசு என்கிட்ட வந்து சேரும், பெர்ஃபெக்டான வழியில வந்து சேரும், இப்படி பவர்ஃபுல்லா சொல்லி பாருங்க. ஆச்சரியங்கள் நிறைய நடக்கும். கடவுள் அவரோட அற்புதத்தை வித்தியாசமான வழிகள்ல செய்வார்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆச்சரியப்படுத்துற வழிகள்ல செய்வாரு. சோ அதையே உங்க ஸ்டேட்மெண்டா நீங்க மாத்தணும். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேஷனபிளான சம்மர் ரிசார்ட்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவ ரொம்ப நாளா ஒரு கண்ட்ரில வாழ்ந்துட்டு இருந்தா. அவளுக்கு எதுவுமே அங்க செட் ஆகல. ஈவன் ப்ராப்பரான ட்ரெஸ் கூட அவட்ட இல்ல. அவளுக்கு திடீர்னு ஒரு இன்விடேஷன் வந்தது. அதுல ட்ரெஸ், செப்பல், ஆக்சசரிஸ் இப்படி நிறைய குறிப்பிட்டிருந்தது. ஆனா அவட்ட அது எதுவுமே இல்ல. அதை வாங்க அவட்ட காசும் இல்ல. என்கிட்ட வந்தா. சோ இப்போ உங்க எண்ணம் என்னன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவளும், எனக்கு பயமே இல்ல, நான் எப்படியும் போய் தான் ஆகணும்னு சொன்னா. சோ எப்படியோ மேனேஜ் பண்ணி டிராவல் பண்ணி அங்க போயிட்டா. அவ ஃப்ரெண்டு வீட்டுல போய் ரீச் ஆனதும் அவளை எல்லாரும் அன்போட வரவேற்த்தாங்க. ஆனா அவளோட ஹோஸ்டஸ் அவகிட்ட, நான் இப்ப கேக்குறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா நான் யூஸ் பண்ணாத சில ட்ரெஸ், செப்பல்லாம் உங்க ரூம்ல நான் வச்சிருக்கேன். அதுதான் இந்த ஃபேஷன் பார்ட்டிக்கு கண்டிப்பா செட் ஆகும். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவளும் கண்டிப்பா பிரச்சனை இல்ல, நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அந்த ட்ரெஸ், செப்பல், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே அவளுக்கு பர்ஃபெக்டா ஃபிட் ஆச்சு. அவளுக்குள்ள வருத்தமோ வெறுப்போ எதுவுமே இல்ல. அங்க போனா என்ன நடக்குமோ, நல்ல ட்ரெஸ் இல்லையே, செருப்பு இல்லையேன்னு அவ ரொம்பலாம் பேடா ஃபீல் பண்ணல. அதனாலதான் அவளுக்கு தேவையான எல்லாமே அவளை தேடி வந்திருக்கு. சோ நாமளும் ரெட்ஸிய கடக்கணும். நெகட்டிவான எண்ணங்கள்ல மூழ்கி அடிமையா இருக்கக்கூடாது. அதை கடந்து வந்து நம்மளோட சொந்த நிலத்துல, பாசிட்டிவான நிலத்துல உட்காரணும். அடுத்து சாப்டர் நம்பர் 8, தி வாட்ச்மேன் அட் தி கேட். நம்ம எண்ணங்களோட கேட்டுக்கு வெளியில கண்டிப்பா ஒரு காவலாளி இருப்பாரு. அந்த காவலாளி தான் ஆழ்மனது. நம்ம எண்ணங்களை தேர்வு செய்யக்கூடிய பவர் நமக்கு இருக்கு. பல்லாயிரம் வருடங்களா நம்ம அலமோதுற எண்ணங்கள்ல தான் வாழ்ந்துகிட்டே இருக்கும். சோ அதெல்லாம் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது நம்ம மைண்டுக்குள்ள ஆட்டு மந்தைங்க மாதிரி ஓடி வந்துகிட்டே இருக்கும். கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த ஆடுகளை பாத்துக்கிறதுக்காகவே ட்ரெயின் பண்ணப்பட்ட நாய் ஒண்ணு போதும், அந்த மொத்த ஆட்டுக்கூட்டத்தையும் கட்டுப்படுத்தி வழி நடத்துறதுக்கு. நம்ம எண்ணங்களையும் கட்டுப்படுத்த கண்டிப்பா ஒரு ஷீப் டாக் இருக்கும். நான் நியூஸ் ரீல்ஸ்ல ஆட்டு மந்தைங்களை ஒரு நாய் கட்டுப்படுத்துறத பார்த்தேன். எல்லாத்தையும் கரெக்டா நிக்க வச்சிருச்சு. ஆனா 3 ஆடுங்க மட்டும் செம்மையா அடம் பிடிச்சது. கூட்டத்தோட ஒன்னா சேர மாட்டேன்னு நினைச்சேன். முன்கால தூக்கி மோதி சண்டை போட ரெடியா இருந்தது. ஆனா அந்த நாய் அதுங்களை பயமுறுத்தல, அதுங்களை பார்த்து கொலைக்கல. அப்படியே அமைதியா கீழே உட்காந்து ஜஸ்ட் அந்த 3 ஆடுங்களை பார்த்துட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துல அடம் பிடிச்சிட்டு இருந்த அந்த 3 ஆடுங்களும் அமைதியா மத்த ஆடுங்களோட ஒன்னா வேலிக்குள்ள வந்து படுத்துருச்சு. இதே மாதிரிதான் நம்மளோட எண்ணங்களையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அமைதியாகன்னு நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணா அது நடக்காது. ஃபோர்ஸ் பண்ணாம ஜென்டலா ஹேண்டில் பண்ணா கண்டிப்பா அமைதியாகுங்கிற உறுதியோட அதை ஹேண்டில் பண்ணா நம்மளால எண்ணங்களை எளிமையா கட்டுப்படுத்த முடியும். நம்ம எண்ணங்கள் மைண்ட்ல அலமோதிக்கிட்டே இருக்கப்போ பட்டுன்னு ஒரு அஃபர்மேஷன் எடுத்து அதை ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி ஃபோர்ஸ் பண்ணியால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எண்ணங்களை விட நம்ம வார்த்தைகளால ஈஸியா அதை கட்டுப்படுத்தலாம். நம்ம வார்த்தைகளை பணிவா நம்ம மாத்தலாம். அந்த வார்த்தைகளை ஃபோர்ஸ் பண்ணாம தொடர்ந்து அஃபர்மேஷன்ஸை சொல்ல அது நம்மளோட ஆழ் மனசுக்குள்ள பதிய ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையோட சந்தோஷம், வெற்றி எல்லாமே காவலாளி கையில தான் இருக்கு. அதாவது நம்ம ஆழ் மனசு கிட்ட தான் இருக்கு. நம்ம அந்த காவலாளிய பெஸ்டா ட்ரெயின் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இருக்காது. நெகட்டிவ் சிச்சுவேஷனை விட்டு ஓடிட்டா அதுல இருந்து தப்பிச்சிடலான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த சிச்சுவேஷனை எதிர்க்கிறப்போ அதை சரியா கையாள்றப்பதான் அதுல இருந்து விடுதலையே கிடைக்கும். நடக்கிற சம்பவங்கள்ல இருந்து அவங்க பாடங்களை கத்துக்கிற வரைக்கும் அதே சம்பவம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஐடியா தி விசர்ட் ஆஃப் தி ஓவர்ஸ் அப்படிங்கிற படத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. டாரதி அப்படிங்கிற சின்ன பொண்ணு சந்தோஷமே இல்லாம இருப்பா. ஏன்னா அவளோட கிராமத்துல இருந்து ஒரு லேடி அவளோட நாய் டோட்டோவை எடுத்துக்க ஆசைப்படுவாங்க. உடனே ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிப்பா. தன்னோட ஆண்டி கிட்டையும் அங்கிள் ஹென்ரி கிட்டையும் அவ பேசுவா. ஆனா அவங்க 2 பேருமே அவ சொல்றத கவனிக்கவே மாட்டாங்க. டோட்டோ கிட்ட போயிட்டு, வானத்துல மேல சூப்பரான ஒரு இடம் இருக்கா, அங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களா, அங்க யாரும் திட்ட மாட்டாங்க, அங்க நாம இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே கேன்சாஸ் புயல் வருது. அவளையும் டோட்டோவையும் மேல தூக்குது வானத்து மேல. அங்கதான் ஓசெட் அப்படிங்கிற நாடு இருந்தது. ஆரம்பத்துல எல்லாமே நல்லாதான் இருந்தது. ஆனா உடனே அவளுக்கு திரும்ப பழைய அனுபவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. நாயை கேட்ட அந்த வயசான பாட்டி சூனியக்காரியா மாறிடுறாங்க. மறுபடியும் டோட்டோவை அவட்ட இருந்து பறிக்க நினைக்கிறாங்க. ஓசெட்டோட விசாட கண்டுபிடிக்க சொல்லி அவளுக்கு சொல்லப்படுது. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவரு, அவளுக்கு வேணுங்கிறத கொடுப்பாரு. அந்த எமரால்ட் சிட்டில அவரோட அரண்மனைய அவ தேடிட்டு இருப்பா. போற வழியில ஊரு சோளக்காட்டு பொம்மைய பாப்பா. அது ரொம்பவே சோகமா இருக்கும். ஏன்னா அதுக்கு மூளையே இருக்காது. அப்புறம் டின்னால உருவாக்கப்பட்ட ஒருத்தனை பாப்பா. அவனும் சோகமா இருப்பான். ஏன்னா அவனுக்கு இதயமே இருக்காது. அப்புறம் ஒரு சிங்கம், அதுவும் சோகமா இருக்கும். ஏன்னா அதுக்கு தைரியம் இருக்காது. உடனே அவ எல்லாரையும் ஊக்குவிச்சு, வாங்க நாமெல்லாம் ஓசெட்டோட விசார்ட் கிட்ட போலாம், நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுப்பாரு. சோளக்காட்டு பொம்மைக்கு மூளை கிடைக்கும், டின்மேனுக்கு இதயம் கிடைக்கும், சிங்கத்துக்கு தைரியம் கிடைக்கும்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போவா. போற வழியில அந்த சூனியக்காரி டாரத்திய பிடிச்சு டோட்டோவா அவட்ட இருந்து பிரிக்க பாக்கும். அப்ப ரூபி ஸ்லிப்பர்ஸ் அவளை காப்பாத்தும். எப்படியோ கடைசியில அவங்க விசார்டோட எமரால்ட் அரண்மனையை அடைஞ்சிருவாங்க.
அங்க இருக்கவங்க கிட்ட விசாட பத்தி கேட்பாங்க. ஆனா அவங்க யாருமே விசாட நாங்க பார்த்ததே இல்ல, அவரு இந்த அரண்மனையில தான் மறைவா வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ வடக்குல இருந்து ஒரு சூனியக்காரி உதவி பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் அரண்மனைக்குள்ள நுழைவாங்க. அங்கதான் ஒரு உண்மை தெரியும். கேன்சஸ், அதாவது டாரத்தியோட சொந்த ஊர்ல இருக்க பொய்யான மஜிஷியன் தான் அந்த விசார்டுன்னு. உடனே எல்லாரும் சோகமாயிருவாங்க. ஏன்னா அவங்களோட எந்த ஆசைகளும் நிறைவேறாது. அந்த விசார்ட் தான் பொய்யான ஆளுன்னு அவங்களுக்கு தெரியுமே. அப்பதான் அந்த நல்ல சூனியக்காரி அவங்க கிட்ட வந்து, உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுச்சு, சோளக்காட்டு பொம்மைக்கு மூளை கிடைச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப மோசமான நிலைமைகள்ல என்ன பண்ணணும், எப்படி டாரத்திய சூனியக்காரி கிட்ட இருந்து காப்பாத்தலாம் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. டின்மேனுக்கும் இதையும் கிடைச்சாச்சு. ஏன்னா அவரு டாரத்திய ரொம்ப நேசிக்கிறாரு. சிங்கத்துக்கு தைரியம் வந்தாச்சு. இந்த பேலஸ்க்கு வரப்போ இடையில நிறைய சாகசங்களை தைரியமா செஞ்சு உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நீ உன்னோட அனுபவங்கள்ல இருந்து என்ன கத்துக்கிட்ட டாரத்தின்னு அந்த சூனியக்காரி கேக்குறாங்க. என்னோட ஆசைகள் எல்லாம் என் சொந்த ஊர்ல தான் இருக்கு, என்னோட வீட்டுல தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றா. சோ அந்த நல்ல சூனியக்காரி கையசைக்கிறாங்க. டாரத்தி திரும்ப அவ வீட்டுக்கே போயிடுறா. கண்ணு முழிச்சு பார்த்ததும் அந்த சோளக்காட்டு பொம்மை, டின்மேன், சிங்கம் எல்லாரும் தான் அங்கிளோட ஃபார்ம்ல வேலை பாக்குறாங்க. டாரத்தி திரும்ப வந்ததை பார்த்து அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த கதை உங்களுக்கு என்ன புரிய வைக்குது? நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுனா அது உங்களை துரத்துக்கிட்டே தான் வரும். சோ எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழல் வந்தாலும் அதால பாதிக்கப்படாம, டிஸ்டர்ப் ஆகாம அமைதியா இருந்தா அதுவே உங்களை விட்டு போயிடும். நீங்க இதை புரிஞ்சுக்கிற வர நீங்க பயந்த அதே அனுபவங்கள் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எதுவும் என்ன அசைக்க முடியாது, எதுவும் என்ன தொல்லை பண்ணாது, இப்படி நாம அஃபர்மேஷன்ஸ சொல்லிக்கலாம். எதுவுமே உங்களை தொல்லை பண்ணலன்னா எந்த பிரச்சனையும் உங்க கண்ணு முன்னாடி கூட நிக்காது. மக்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டா அந்த காலத்துல ட்ரம்பட் ஊதுவாங்க. நம்ம ஊர்ல கொட்டு மேளம் கொட்டி பூ தூவி கொண்டாடுவாங்க. இது மக்களோட கவனத்தை பயங்கரமா ஈர்க்கும். எல்லாரும் அதை தான் அதிகம் கவனிப்பாங்க. இதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு எண்ணங்களையும் வார்த்தைகளையும் நாம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா அதோட முக்கியத்துவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்மளோட கற்பனை தான் மைண்டோட கத்திரிக்கோள் மாதிரி. அதுதான் நம்ம வாழ்க்கைக்குள்ள நடக்க வேண்டிய எல்லா ஈவென்ட்ஸையுமே கட் பண்ணி வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கு. நிறைய மக்கள் பயமுறுத்துற விஷயங்களை கட் பண்ணி கற்பனையில பெஸ்டா தைரியத்தோட வாழ்வாங்க. பிளான் பண்ணாத நடக்காத விஷயங்கள் எல்லாம் கற்பனையில பாப்பாங்க. 2 கண்கள் இருக்கு, அதாலதான் நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம மைண்டோட கேட்ல நிக்கிற காவலாளிய, நம்ம ஆழ் மனச 3வது கண்ணா நாம மாத்திட்டோம்னா அதுவே எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அந்த 3வது கண்ணே நம்மள பெட்டரா வழி நடத்திடும். அந்த ஒரே ஒரு கண்ணால மொத்த உடலும் ஆன்மீக ரீதியா உருமாறிடும். பெர்ஃபெக்ட் பிளான் என்னவோ அதை கிளியரா பாக்குறப்போ நம்ம 3வது கண்ணால இந்த உலகத்தோட அமைதியையும் அழகையும் பார்க்க முடியும். வெளி தோற்றத்தை வச்சு எதையுமே ஜட்ஜ் பண்ண கூடாது. சரியான முறையில மட்டுமே ஜட்ஜ் பண்ணணும். நல்ல எண்ணங்கள் மட்டுமே நிலையா நின்னா உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். எந்த கெட்ட எண்ணங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. கேட்டோட வாட்ச்மேன், அதாவது நம்ம ஆழ் மனசு என்னைக்குமே தூங்காது, டயர்ட் ஆகாது. அது நம்மள என்னைக்குமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும், பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். நெகட்டிவான எண்ணங்களோட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷனால தன்னோட இன்னர் ஐ, தன்னோட ஆழ் மனசு கிட்ட இருக்க அந்த சக்தியை புரிஞ்சுக்கவே முடியாது. அடிக்கடி அவனுக்கு இந்த ஆழ் மனசை பத்தி சில ஐடியாஸ் வந்து போகும், உள்ளுணர்வு சொல்லும். ஆனா அவ அதை கண்டுக்காம திரும்ப குழப்பத்துக்குள்ளேயே முழுகிடுவான். உறுதியோட மனசார நம்ம வார்த்தைகளையும் எண்ணங்களையும் செக் பண்ணணும். பயம், தோல்வி, வெறுப்பு இதோட எண்ணங்கள் எல்லாம் காணாம போகணும். தோட்டத்துல களச்செடிகள் எல்லாம் முதல்ல அகற்றுவாங்க. அதை எடுத்து தூர போட்டுட்டு நிலத்தை சரி செஞ்சு ஈரப்படுத்துவாங்க. அப்புறம்தான் நல்ல விதைகளை தூவுவாங்க. அப்பதான் களைச்செடியோட தொந்தரவு எதுவும் இல்லாம நல்ல செடிங்க சூப்பரா வளரும். நாமளும் அப்படிதான். முதல்ல நெகட்டிவ் எண்ணங்களை களை எடுக்கணும். நம்ம அது மேல கவனம் செலுத்த செலுத்த அதை கேர் பண்ற மாதிரி ஆயிடும். கண்டுக்காம அதை விட்டுட்டோம்னா நீங்க திங்க் பண்ற எல்லாமே பாசிட்டிவா மாறுறப்போ அங்க நெகட்டிவிட்டிக்கு இடமில்லாம போயிடும். தனக்குள்ள இருக்க 3வது கண்ணை பத்தின புரிதல் இல்லாதவர ஒருத்தரால நெகட்டிவ் எண்ணங்களோட உலகத்துல இருந்து வெளியே வர்றது கஷ்டம். எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சிருக்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு எதையுமே அதிகம் ஃபோக்கஸ் பண்ணாம ஃப்ரீயா விடுங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா மாறும். அடுத்து சாப்டர் நம்பர் 9, த வே ஆஃப் அபண்டன்ஸ், நிர்வாணா நோக்கின பாதை. இது ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரி. இதுக்கு 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழிதான். ஒன்னு அந்த வழியில நேரா பயணிக்கணும், இல்லனா அதை விட்டு வேற வழியில பயணிக்கணும். ஃபுல் கான்ஷியஸா இருக்க ஒருத்தனும் கான்ஷியஸ்னஸ் இல்லாம இருக்க ஒருத்தனும் ஒரே பாதையில கண்டிப்பா பயணிக்கவே முடியாது. ரிச்சா இருக்கவன் ரிச்சான எண்ணங்களை தான் தூண்டுவான். அதுதான் அவனை சுத்தி இருக்க எல்லாத்தையும் ரிச்சாவும் மாத்தும். உங்க எண்ணங்களை மாத்துங்க. கன்சுமிட்ற நேரத்துல எல்லாமே மாறும். வார்த்தைகள் சுழல் மாதிரி சுழலும். சரியான வார்த்தை சரியான இடத்த போய் அடையும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு செல்வம், செழிப்பு இது மேலாம் பெருசா ஐடியாஸே இல்ல. எப்பவுமே அவ பழைய துணிகளை தான் சரி செஞ்சு போட்டுப்பா. புது ட்ரெஸ்ஸே வாங்க மாட்டா. அவட்ட என்ன பண்ணறதோ அதை ரொம்ப கவனமா பாத்துப்பா. எதையுமே செலவு செய்யவே மாட்டா. கஞ்சத்தனம் பட்டுக்கிட்டே இருப்பா. அவ தன்னோட புருஷங்கிட்டையும் நீங்க ரொம்ப அதிகமாலாம் செலவு பண்ணாதீங்கன்னு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவா. என்னால காசு கொடுத்து வாங்க முடியாத எதையுமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. அவளால நிறைய பணம் இருக்க பொருளெல்லாம் வாங்க முடியல, ஏன்னா அவட்ட பணம் இல்ல. திடீர்னு ஒரு நாள் அவளோட மொத்த உலகமும் நொறுங்கிருச்சு. அவளோட கணவர் அவளை விட்டு போயிட்டாரு. என் நேரமும் காசு இல்ல, நிறைய செலவு பண்ணாதன்னு
சொல்லிட்டே இருந்தது. ரொம்ப கஞ்சத்தனத்தோட இருந்த அவளோட எண்ணங்கள் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப அவ ரொம்ப சோகமாயிட்டா. வாழ்க்கைய மொத்தமா தொலைச்ச ஃபீல். ஒரு நாள் மெட்டாபிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட புக்கு அவ கை கிடைச்சது. அதுல எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளோட சக்தி பத்தி விளக்கப்பட்டிருந்தது. தப்பான சிந்தனைகள்னால தன்னோட வாழ்க்கைக்குள்ள கெட்ட அனுபவங்களை ஈர்த்திருக்கான்னு அப்பதான் அவளுக்கு புரிஞ்சுது. தன்னோட தவறுகளை நினைச்சு சத்தமா சிரிச்சா. அதுல இருந்து நல்ல பலனை எடுக்கணும்னு நினைச்சா. லா ஆஃப் அபண்டன்ஸ நிறைவா நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு நினைச்சா. அவட்ட இருந்த பணத்தை யூஸ் பண்ணா, பயமே இல்லாம செலவு பண்ணா, இன்னும் எனக்கு நிறைய கிடைக்கும்னு முழு நம்பிக்கையோட இருந்தா. கடவுள் எனக்கு நிறைய செல்வங்களை கொடுப்பாருன்னு நம்பினா. கஞ்சத்தனம் அவட்ட இல்ல. என்கிட்ட நிறைய பணம் இல்லைன்னு அவளுக்கு தோணல. செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கான ஃபீலிங்ஸை மட்டுமே அவ வெளிப்படுத்தினா. அவளோட பழைய நண்பர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இவளா இப்படி மாறிட்டான்னு யோசிச்சாங்க. நிறைவோட பாதையில வேகமா பயணிச்சா. அவட்ட முன்னாடி இல்லாத அளவுக்கு நிறைய பணம் கிடைச்சது. நிறைய கதவுகள் அவ வாழ்க்கையில திறந்தது. பெரிய சக்சஸ பார்த்தா. ஏதோ அற்புத நிலத்துல இருக்க மாதிரி ஃபீல் பண்ணா. இவளோட லைஃப்ல இப்ப என்ன நடந்தது? ஜஸ்ட் தான் வார்த்தைகளோட தரத்தையும் எண்ணங்களோட தரத்தையும் மாத்தினா. கடவுளை தான் நம்பிக்கைக்குள்ள கொண்டு வந்தா. கிடைச்ச எல்லாத்துக்கும் நன்றி சொன்னா. இதுதான் அவளுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் செல்வத்தையும் அள்ளி கொடுத்திருக்கு. ஒருத்தங்க எனக்கு ரீசெண்டா கால் பண்ணி, நான் எனக்கு கிடைக்க போற பதவிக்காக ரொம்ப ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீங்க ரொம்ப ஆவலோட எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் அதை பாராட்டோட நன்றியோட எதிர்பாருங்க. தானா உங்ககிட்ட சீக்கிரமே அது வந்தடையும்னு சொன்னேன். நேர்மையே இல்லாத ரிச்சான எண்ணங்கள் அதே ரிச்சை தான் அட்ராக்ட் பண்ணும். ஆனா ரொம்ப நாளைக்கு அது நீடிக்காது. அந்த செல்வமும் சீக்கிரம் காணாம போயிடும். சில பேரால தன்னோட செல்வத்தை ஈர்க்க முடியும், ஆனா அதை தக்க வச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க அதுல இருந்து டைவர்ட் ஆயிடுவாங்க. எல்லாம் நம்ம கைவிட்டு போயிடுமோ அப்படிங்கிற வருத்தமும் பயமும் அவங்களோட செல்வத்தை நிலைக்க வைக்காது. என்னோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல என் ஃப்ரெண்டு ஒரு கதையை சொன்னாரு. அவரோட ஊர்ல இருந்த ஒருத்தங்க கிட்ட அதிக பணம் இல்ல. சோ ஏழை வாழ்க்கைய தான் வாழ்ந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டு பின்புறத்துல எண்ணெய் சுரக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது மூலமா சம்பாதிச்சு பெரிய பணக்காரங்களா ஆனாங்க. சமூகத்துல நல்ல இடத்த பிடிச்சாங்க. அந்த ஃபேமிலில இருந்த அப்பா கண்ட்ரி கிளப்ல சேர்ந்தாரு. செம்ம பணக்காரனா இருக்காரு. சோ கோல்ஃப் மாதிரியான விளையாட்டுகள்ல சேர ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கு அவரோட உடல் ஒத்துழைக்கல, இறந்தும் போயிடுறாரு. இது அந்த ஃபேமிலில இருக்க எல்லாரையும் பயங்கரமா பாதிச்சுது. எல்லாரும் பயந்தாங்க, வருத்தப்பட்டாங்க, ரொம்ப காஷியஸ் ஆனாங்க. அவங்களோட சொந்த ஆரோக்கியங்களை கண்காணிக்க தனித்தனி நர்சஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. பணத்தை பத்தின வருத்தம் அவங்களுக்கு இல்ல, ஆரோக்கியத்தை பத்தின வருத்தம் தான் அதிகமாயிடுச்சு. ஒரு பழமொழியும் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடாது, ஒன்னு இழந்தாதான் ஒன்னு அடைய முடியும்னு. அதிர்ஷ்டத்துல வந்ததெல்லாம் நிலைக்காது, உண்மைதான் என்னைக்கும் நிலைக்கும். இப்படியெல்லாம் மக்கள் நிறைய சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, எண்ணங்கள் தான் எல்லாமே. நம்ம எண்ணம் எதை நோக்கி இருக்கோ அதை மட்டும்தான் நாம ஈர்ப்போம். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி மிகப்பெரிய சக்சஸ் ஈர்த்தாங்க. நான் அரசரோட மகள், என்னோட அப்பா பணக்காரர், என் மேல செல்வங்களை கொட்டி குவிக்கிறாரு. நான் அரசரோட மகள், எனக்கு எல்லாமே கிடைக்கும். இப்படி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லி அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ பார்த்திருக்காங்க. நிறைய மக்கள் லிமிட்டடான சூழல்ல தான் வாழுறாங்க. ஏன்னா மன ரீதியா அவங்க ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. அந்த சோம்பேறி எண்ணங்கள்ல இருந்து வெளியே வர அவங்க ட்ரை பண்றதே இல்ல. பணம் உங்ககிட்ட நிறைய இருக்க மாதிரி ஆசைப்படணும். நீங்க பணக்காரங்களா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணணும். உங்களை நீங்க பணக்காரனா பார்க்கணும். தொடர்ந்து உங்களை பணத்துக்காக தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். சின்ன குழந்தையா மாறணும். சின்ன வயசுல நம்ம எல்லாத்தையுமே நம்புவோம். அதே மாதிரி நான் பணக்காரன்னு இப்போ நீங்க நம்பணும். அப்புறம் தானே உங்க ஆழ் மனசை இம்ப்ரெஸ் பண்ணிருவீங்க. கற்பனை தான் மனுஷனோட ஒர்க் ஷாப் மாதிரி. கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ற மாதிரி அது நம்மளோட வாழ்க்கையில இருந்து தேவையில்லாத ஈவென்ட்ஸை கட் பண்ணி வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கும். நம்மளோட சூப்பர் கான்ஷியஸ் தான் பிரம்மாண்டமான எல்லாத்தையும் ஃபீல் பண்ண வைக்கும். உள்ளுணர்வு மூலமா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நிறைய நேரங்கள்ல நம்ம உள்ளுணர்வு க்ளூஸை கொடுக்கும். நல்லதை கற்பனை பண்ணணும். நல்லதை கற்பனை பண்ண முடியல, அந்த பவர் இல்லைன்னா லைஃபே நம்ம தொலைச்சிருவோம். கண்ணுக்கு முன்னாடி தெரியிற விஷயங்களை மட்டும் சார்ந்திருக்க கூடாது. கண்ணுக்கு தெரியாம நிறைய செல்வங்களும் நல்லதும் சப்ளை பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். என் ஃப்ரெண்டு சொன்ன ஒரு கதையை நான் ஷேர் பண்றேன். பாதிரியார் ஒருத்தர் பிரான்ஸ்ல இருக்க கன்னியாஸ்திரி இல்லத்துக்கு போறாரு. அங்க நிறைய குழந்தைகளுக்கு உணவளிப்பாங்க. அதுல ஒரு நன் மன விரக்தியில, எங்களுக்கு உணவில்ல, குழந்தைங்கள்லாம் பசியில கஷ்டப்பட போறாங்க, ஒரு வெள்ளி காயின் தான் எங்க கிட்ட இருக்கு, இதுல இருந்து கொஞ்சம் தான் வாங்க முடியும், இதுதான் எங்களுக்கு இப்ப இருக்க ஆயுதமே, எங்களுக்கு உணவு வேணும், போட்டுக்க ஆடைகள் வேணும்னு சொல்றாங்க. அந்த வெள்ளி காயின் என்கிட்ட கொடுங்கன்னு பாதிரியார் கேக்குறாரு. அவங்களும் அந்த காயினை கொடுக்குறாங்க. பாதிரியார் அந்த காயினை ஜன்னல் வழியா தூக்கி வீசிட்டு, இப்ப மொத்தமா கடவுளை மட்டுமே சார்ந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே சிலர் உணவுகளோட பணத்தோட பரிசுகளோட வர்றாங்க. அந்த நன்னுக்கு செம்ம சந்தோஷம். அதுக்காக உங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, மொத்தமா பணத்தை மட்டுமே சார்ந்து இருக்க கூடாது. அந்த பணம் எப்படி சப்ளை ஆகுது, அது நம்ம கண்ணுக்கு தெரியல தானே. அந்த இன்விசிபிள் சப்ளைய சார்ந்துருங்க. கண்ணுக்கு தெரியறத மட்டுமே பார்க்காம, கண்ணுக்கு தெரியாம கணக்கே இல்லாம சப்ளை ஆகிற விஷயங்களை சார்ந்திருக்க நீங்க பழகிக்கணும். கடவுள் கூட நம்ம நெருக்கமாயிட்டா நமக்கு மன அமைதி மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு தங்கம், வெள்ளி, செல்வம்னு எல்லாத்தையும் அவர் அள்ளி கொடுப்பாரு. நிறைவு அடையிறதுக்கான அந்த ஒரு வழி இன்விசிபிள் சப்ளைய சார்ந்திருக்கிறது தான், கடவுளை சார்ந்திருக்கிறது தான். அடுத்து
சாப்டர் நம்பர் 10. I shall never want. கடவுள் தான் எல்லாமேங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தா அவனோட எல்லா தேவைகளையும் கடவுள் நிறைவேற்றி வைப்பாரு. இந்த நம்பிக்கையை நீங்க இன்னைக்கு விதைச்சிட்டீங்கன்னா இப்போல இருந்து காலம் முழுக்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உடனே கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்டது, உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே உங்களோட பாதையில வந்து நிக்கும். பணம் வேணும், பொருள் வேணும்னு எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கேட்கறது எனக்கு சரின்னு படலன்னு நிறைய பேர் சொல்லி அடிக்கடி நான் கேட்டிருக்கேன். ஆனா அவங்களுக்கெல்லாம் தனக்குள்ள இருக்க சக்தி புரியல. கடவுளை சார்ந்திருந்தா சக்தியோட வெளிப்பாடு அதிகமாகி அவங்க கேட்ட எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உடனுக்குடனே கிடைக்கும். பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்க வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டாம் அப்படியெல்லாம் நான் சொல்லல. அதை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டான்னு சொல்றேன். ஒரு பக்கம் உங்களுக்கு தோல்வி கிடைச்சா மறுபக்கம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாத்தையும் கடவுள் கொடுப்பாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை எல்லாத்தையும் வாரி இறைக்கும். இதை நம்பாம இருந்தாதான் அவன் எல்லாத்தையும் இழப்பான். ஒரு பொண்ணு பயிற்சியாளர்கிட்ட வந்து கடவுளை தவிர எதுவும் இல்லாத ஏழை பெண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும், கடவுள் உங்க கூட இருக்க வர நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், இந்த உலகமே உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்றாரு. ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணி இப்ப என்னோட பிசினஸ் இருக்க சிச்சுவேஷன் நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன்னு அழுதாங்க. கடவுள் தான் எல்லாமே, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவு கண்டிப்பா திறக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் எனக்கு வேணும்னு ஒரு சில விஷயங்களை மட்டும் மக்கள் சார்ந்திருக்காங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. முன்னேறி போகணும், புதுசா நிறைய கதவுகளை திறக்க வைக்கணும்னு அவங்க கற்பனை செஞ்சு பார்க்கல. அதுக்கு அவங்க சரியா ஆசைப்படவும் இல்ல. எல்லா பெரிய சக்சஸுமே ஃபெயிலியர்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். ஒரு மீட்டிங்ல ஒருத்தரை நான் சந்திச்சேன். அவர் ரொம்ப ஏழையா இருந்தாரு, எந்த ஊக்கமும் இல்லாம இருந்தாரு. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அழிந்து முடிவுல நின்னாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதுல அவரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடைஞ்சதா எழுதப்பட்டிருந்தது. சோ விடியலுக்கு முன்னாடி இருக்க இருளை பார்த்து முட்டாளாகிட கூடாது. கண்டிப்பா விடிஞ்சு வெளிச்சம் வரும். அப்பப்ப அந்த இருட்டை பாத்துக்கிறது நல்லதுதான். இது எனக்கு பல வருடங்கள் முன்னாடி நடந்த ஒன்ன நினைவுபடுத்துது. ப்ராஸ்பெக்ட் பார்க் பக்கத்துல இருக்க ப்ரூக்லின்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ நிறைய அன்யூஷுவலான விஷயங்களை செய்வா. ஒரு நாள் அவ என்கிட்ட, என் வீட்டுக்கு வா, நாம காலையில சீக்கிரம் எழுந்து ப்ராஸ்பெக்ட் பார்க்ல சன்ரைஸ பாக்கலான்னு சொன்னா. முதல்ல நான் வேண்டாம், வரலன்னு தான் சொன்னேன். சரி, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பாக்கலாமே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு எனக்கும் தோணுச்சு. அப்போ வெயில் காலம். நான், என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் அவளோட சின்ன பொண்ணு 3 பேரும் 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டோம். அங்க ரொம்பவே இருட்டா இருந்தது. தெருக்கள்ல நடந்து போனோம். பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்சோம். ஒரு போலீஸ்மேன் எங்களை ரொம்ப ஆர்வமா பார்த்தாரு. நாங்க சூரிய உதயத்தை பார்க்க போறோம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு பணிவா சொன்னா. உடனே அவரும் ஸ்மைல் பண்ணாரு. பார்க்குக்குள்ள நாங்க போனோம். அது அழகான ரோஸ் கார்டன். பிங்க் கலர்ல ஒரு கோடு மாதிரி கிழக்கு பக்கம் தெரிஞ்சது. திடீர்னு ஒரே கூச்சலா இருந்தது. என்னன்னு பார்த்தா அந்த பார்க் பக்கத்துல ஜூ இருந்தது. எல்லா மிருகங்களும் சூரிய உதயத்தை வரவேற்று கத்த ஆரம்பிச்சதுங்க. சிங்கங்கள், புலிகள் எல்லாம் கர்ஜிக்க ஆரம்பிச்சது. ஹைனாக்கள் சிரிக்க ஆரம்பிச்சது. பறவைகள், விலங்குகள் எல்லாம் சேர்ந்து அந்த புது நாளை வரவேற்றது. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அந்த வெளிச்சம் அப்படியே மரங்கள் மேல படர்ந்து இந்த பூமி முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அந்த புது நாள் ரொம்பவே அழகா இருந்தது. இப்படிதான் நமக்கும் இருட்டான வாழ்க்கை வரும். ஆனா அதுக்கப்புறமா ரொம்ப அழகான வெளிச்சமும் வரும். உங்க வெற்றிக்கான, சந்தோஷத்துக்கான, நிறைவுக்கான அந்த இருள் கண்டிப்பா வரும். அப்புறம்தான் வெளிச்சமும் கிடைக்கும். பெரிய பெரிய வெற்றிகள்லாம் முதல்ல ஒரு தோல்வியில இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். அந்த தோல்வி கத்து கொடுத்த பாடத்துல தான் படிப்படியா முன்னேறி வெற்றி பாதையில ஏறி இருப்பாங்க. எல்லா நாளும் முக்கியம்தான். நல்லதுக்காக நீங்க தயாராயிட்டீங்கன்னா, நல்லதை எதிர்பார்க்கறீங்க, நல்ல அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லாவே நடக்கும். சக்சஸ் வேணும்னு நினைச்சு தோல்விக்கு தயாராகிறீங்கன்னா நீங்க எதுக்கு தயாரானீங்களோ அதுதான் கிடைக்கும். தோல்விதான் கிடைக்கும். மனசார நம்பிக்கையோட நல்லதை எதிர்பார்க்கணும். நல்லதுக்காக தயாரும் ஆகணும். நான் தோக்கக்கூடிய வந்தான்னு நீங்க உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். நான் வெற்றியாளன்னு நீங்க உங்க ஆழ்மனசை நம்ப வைக்கிற வரைக்கும் பெட்டரா எதுவுமே நடக்காது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி எப்போ ரூமை விட்டு வெளியே போனாலும் ஒரு வரிய சொல்லிப்பாலாம். நீ நிக்கிற நிலம்தான் அறுவடைக்கான நிலம். இதை அடிக்கடி அவ சொல்லிட்டே இருப்பாளாம். அவளோட லைஃப்ல எல்லாமே மோசமா இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் அவ வாழ்க்கைய ரொம்பவே அழகா மாத்திருச்சு. அறுவடை நிலம், அறுவடை நிலம்னு அவ காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. நல்ல விஷயங்கள் அவளுக்கு சீக்கிரமே கிடைச்சது. சந்தோஷமான சர்ப்ரைசஸ் எல்லாமே அவளுக்கு கிடைச்சது. நம்ம அஃபர்மேஷன்ஸ் சொல்லணும். அடிக்கடி திரும்ப சொன்னாதான் அது ஆழ் மனசுல நல்லா பதியும். ஆரம்பத்துல உங்க எண்ணங்களை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா உங்க வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியும். உங்க வார்த்தைகளை வச்சு எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணுங்க. உங்களோட வார்த்தைகள் எல்லாமே கொடுக்கும். தினமும் சரியான வார்த்தைகளை தேர்வு செய்யுங்க. பேசுறப்போ நல்லதை மட்டுமே பேசுங்க. சரியான எண்ணங்களை தேர்வு செய்யுங்க. நம்மகிட்ட இமேஜினேஷன் அப்படிங்கிற பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல நம்ம எல்லாத்தையும் சேமிக்க முடியும். நம்மள நாமே பணக்காரனா கற்பனை பண்ணிக்கலாம். சந்தோஷமா இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு எல்லா பொறுப்பையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடலாம். சந்தேகம், பயம், வெறுப்புனால நீங்க மோசமான சூழல்ல சிக்கியிருந்தாலும் கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். அந்த வழி மூலமா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 11. லுக் வித் வண்டர். வார்த்தைகள் அற்புதத்தை நிகழ்த்தும். டிக்ஷனரியில வேர்ட்ஸுக்கான டெஃபினேஷன் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? அற்புதம், ஆச்சரியம், மார்வல், இது எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடியதுன்னு போட்டிருக்காங்க. சோ வார்த்தைகள் அற்புதங்களை நிகழ்த்தும். அவுஸ்பென்ஸ்கி அவரோட புக்கான டெர்ஷியம் ஆர்கானம்ல
4th dimensional உலகம் ஒன்று இருக்குன்னு சொல்றாரு. அந்த உலகத்தோட பேரு வேர்ல்ட் ஆஃப் த வண்டர்ஸ். அங்க எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். அதை நம்ம கான்சியஸ் நிலைய வச்சுதான் நம்ம அடைய முடியும். ஒரே நாள்ல ஒபாமா ஆயிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரே நைட்ல என்ன வேணா நடக்கும். இந்த உலகத்துல நிறைய இருக்கு. நம்ம எல்லாருமே அரசர்கள் மாதிரி சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் அற்புதமா பார்க்கணும். இதெல்லாமே நமக்காக கொடுக்கப்பட்டது. எனக்கு முன்னாடி இருக்க எல்லாமே அற்புதங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வரிகள் என்னோட ஃப்ரெண்டுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸை கொடுத்ததா அவ சொல்லியிருக்கா. குழந்தைங்க எல்லாரும் நிறைய சந்தோஷமான விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சோகமான விஷயங்களை எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் அவங்கள த வேர்ல்ட் ஆஃப் வண்டர்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துரும். கொஞ்சம் பின்னாடி போங்க. என்னெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. எல்லாம் என்ன சொல்லிருப்பாங்க? நிறைய எதிர்பார்க்காத, சோ நீ சோகம் அடையாம இருக்கலாம். இந்த வாழ்க்கையில உனக்கு எல்லாமே கிடைச்சிடாது. குழந்தை பருவம் தான் சந்தோஷமான டைமே. நம்ம குழந்தையாவே இருந்திருக்கலாம். எதிர்காலம் என்ன கொண்டு வரும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. இப்படி சின்ன வயசுல இருந்து நெகட்டிவான வரிகளை தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். அது நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு இப்ப வரைக்குமே பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. 6 வயசுலயே எனக்கு பெரிய பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. என் கண்ணு முன்னாடி இருக்க அற்புதங்களை பார்க்காம நான் பயத்தோடையும் சந்தேகத்தோடையும் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நான் 6 வயசுல இருந்ததை விட இப்பதான் ரொம்ப யங்கா ஃபீல் பண்றேன். அப்போ நான் எடுத்த ஒரு போட்டோ இருக்கு. அதுல நான் ஒரு பூவை பிடிச்சிட்டு இருப்பேன். ஆனா என்னோட எக்ஸ்பிரஷன் மோசமா இருக்கும். நம்பிக்கையே இல்லாம மூஞ்ச தொங்க போட்டு வச்சிருப்பேன். எனக்கு முன்னாடி இருந்த அற்புதமான உலகத்தை நான் பார்க்கல. எல்லாத்தையும் எனக்கு பின்னாடி விட்டுட்டேன். சின்ன வயசுல நீங்க என்னவா வேணாலும் ஆகலாம். கொண்டாட்டம் இருந்தா போதும். 6 வயசுலயே நீங்க பெரிய பியானிஸ்டா மாறலாம். கான்சர்ட் டூர் போகலாம். என்னெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ எல்லாத்தையும் செய்யலாம். வேர்ல்ட் ஆஃப் வண்டர்ஸ்குள்ள நம்ம வரணும். அங்க ஒரே ராத்திரி என்ன வேணாலும் நடக்கும். அற்புதங்கள் நடந்தா அது வேகமா நம்ம கிட்ட வந்து சேரும். அற்புதங்களை எதிர்பாருங்க. அற்புதங்களுக்கு தயாராகுங்க. அற்புதங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள இன்வைட் பண்ணுங்க. உங்களுக்கு பண ரீதியா நிறைய அற்புதங்கள் தேவைப்படலாம். அதுக்கான சப்ளை நடந்துகிட்டே தான் இருக்கு. உங்க நம்பிக்கை, வார்த்தை, உள்ளுணர்வு எல்லாத்தையும் வச்சு அந்த கண்ணுக்கு தெரியாத பண சப்ளைய உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சுத்தமா காசே இல்ல. அவளுக்கு அவசரமா $1000 தேவைப்பட்டுச்சு. முன்னாடி அவட்ட நிறைய பணம் இருந்தது. அழகான பொருட்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப எதுவுமே இல்ல. வெறும் கோட்டு மட்டும்தான் இருந்தது. அதுக்காக யாரும் அவளோட அவ்வளோ காசை கொடுக்க மாட்டாங்க. மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ண வேண்டியது அவசியமா இருந்தது. ஒரு டாக்ஸில போய்கிட்டு இருந்தா. அப்ப அஃபர்மேஷன்ஸா சொன்னா, நான் இந்த டாக்ஸில வச்சு என்னோட நம்பிக்கையை வெளிப்படுத்துறேன். எனக்கு தேவைப்படுற பணம் கண்டிப்பா வந்து சேரும்னு சொன்னா. பலமா அதை சொன்னா. டாக்ஸி அவளோட டெஸ்டினேஷன்ல போய் நின்னுச்சு. அவ இறங்குனா. அங்க ஒரு பொண்ணு அதே டாக்ஸிக்குள்ள ஏறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அது அவளோட பழைய ஃப்ரெண்டு. ரொம்ப பணிவான ஃப்ரெண்டு. வாழ்க்கையிலேயே முதல் முறையா அந்த ஃப்ரெண்டு டாக்ஸில வர்றா. அவளோட ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்ப வேற ஏதோ வேலையா போயிருந்ததால சோ டாக்ஸில ஏற வேண்டிய கட்டாயத்தினால வரா. அவங்க 2 பேரும் பேசினாங்க. அந்த ஃப்ரெண்டு தன்னோட கோட்டை மறந்து வீட்லயே வச்சுட்டதாவும் இப்ப அதனால ரொம்ப குளிருதுனும் நார்மலா சொன்னா. அதுக்கு இவ, என்கிட்ட கோட் இருக்கு, அதை வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரி அதை நான் $1000 வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் அன்னைக்கு மதியமே செக்க போட்டு கொடுத்துட்டா. கடவுளோட செயல் அற்புதமானது. அவரோட மெத்தட்ஸ் எல்லாமே கண்டிப்பா செயல்படக்கூடியதா மட்டுமே இருக்கும். இதே வரி என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட எல்லாமே எதிர்பாராத விதத்துல அவங்கள வந்து அடைஞ்சிட்டே இருந்திருக்கு. லா வேலை செய்யுதுன்னு அவ அதிசயத்தோட பார்த்தா. கன்சமிட்ற நேரத்துல ஒரு நொடியில எல்லாமே நடக்கும். ஒரு சாதாரண மனுஷன் பிரச்சனைய பார்த்தா பல சந்தேகங்கள், பயம், வருத்தம் இதெல்லாமே வந்து நிக்கும். அவனோட எண்ணங்கள் எல்லாம் குழம்ப ஆரம்பிக்கும். கடவுள் எனக்கு எல்லாம் பண்ணுவாரு, அவர் இருக்காருன்னு நம்பிக்கையோட வரிகளை சொன்னா அந்த எண்ணங்கள் அகன்று அற்புதங்கள் நடக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி என்கிட்ட சொன்னா, கடவுள் என்னோட பிரச்சனையை சரி பண்ணிடுவாருன்னு நான் மனசார நினைச்சிருந்தா என்னோட எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிருக்கும். நிறைய முறை எனக்கு அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கு. திரும்பவும் அதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ கடவுள் முன்னாடி பண்ண அதே அற்புதங்களை திரும்பவும் பண்ணுவாரு. உங்க கடந்த கால வெற்றிய, சந்தோஷத்தை, செல்வத்தை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பண்ற கற்பனைகள்னாலதான் உங்களுக்கு எல்லா இழப்பும் வரும். நீங்க பயந்தாதான் எல்லா இழப்பும் வரும். கஷ்டங்கள் எல்லாம் நீங்க சுமந்துட்டே போறீங்க. உள்ளுணர்வை நம்பல, மனசை நம்பல அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனா நம்பிட்டா கன்சமிட்ற நேரத்துல எல்லாமே மாறிடும். அற்புதங்கள் நிகழும். உங்க சின்ன வயசு கடந்த கால வாழ்க்கையிலேயே மூழ்கிட கூடாது. நிறைய மக்கள் தன்னோட சந்தோஷமான சின்ன வயசு நிகழ்வுகள் எல்லாம் சிந்திச்சு பாப்பாங்க. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க, இத பத்தியே யோசிச்சுட்டு பிரசன்ட் மொமெண்ட்டை மறந்துடுவாங்க. இப்ப இருக்க வாய்ப்புகள் இழந்துருவாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சின்ன வயசுல வேறொரு இடத்துல வாழ்ந்தா. அப்புறம் வேற ஒரு சிட்டிக்கு மூவ் ஆகிட்டா. அவ எப்பவுமே சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டை பத்தியே நினைச்சிட்டு இருப்பா. அதுதான் அவளோட அரண்மனை. பெரிய இடமா இருக்கும், பார்க்க சூப்பரா இருக்கும். ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம், வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே வீட்டுக்கு போக அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அவளுக்கு ஏதோ ஒரு மாய மாதிரி இருந்தது. அந்த வீடு ரொம்ப குட்டியா, அழுக்கா, மோசமா தெரிஞ்சது. இதுதான் அழகுங்கிற அவளோட ஐடியா மொத்தமா மாறிடுச்சு. அதனாலதான் அவளுக்கு அழகா தெரிஞ்ச பழைய வீடு அசிங்கமா தெரியுது. நீங்க உங்க கடந்த காலத்துக்கு போனா அது அப்படியே தான் இருக்கும். எந்த மாற்றமும் அடைஞ்சிருக்காது. நம்ம தான் மாறி இருப்போம். என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் ஒரு கதை சொன்னா. அவளுக்கு அப்ப 16 வயசு. ரொம்ப அழகான ஒருத்தனை அவ வெளிநாட்டுல சந்திச்சா. அவன் ஒரு ஆர்டிஸ்ட். ஆனா இந்த ரொமான்ஸ் நிலைச்சு நிக்கல. அப்புறம் அவளுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ அவனை பத்தியே பேசிட்டு இருந்தா.
வருடங்கள் ஓடுச்சு. அழகான அந்த ஆர்டிஸ்ட் ஃபேமஸ் ஆயிட்டான். அவ இருந்த அதே நாட்டுக்கு எக்ஸிபிஷனுக்காக வந்தான். தான் வரைஞ்ச படங்கள் எல்லாத்தையும் அந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருந்தா. அவளுக்கு செம்ம சந்தோஷம். திரும்ப அதே பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வரலான்னு நினைச்சா. அந்த எக்ஸிபிஷனுக்குள்ள நடந்தா. ஆனா அந்த ரொமான்டிக் பையன் அங்க இல்ல. ஜஸ்ட் பிசினஸ் மேன் தான் நின்னான். இத அவ தன் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா. எல்லாமே ஒரு மாயை தான் அவர் சொன்னாரு. இதுதான் அப்பாயிண்டட் டைம். இன்னைக்குதான் அந்த நாள். உங்களுக்கான நல்லது ஒரே ராத்திரியில கூட நடக்கும். உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த அற்புதத்தை பாருங்க. அடையவே முடியாதுன்னு நினைக்கிற அந்த நல்ல விஷயங்களை சிந்திச்சு பாருங்க. ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம், இப்படி எதுவா வேணாலும் அது இருக்கலாம். எப்படி அந்த நல்லதை அடையலாம்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி அது இன்விசிபிள் சப்ளை மூலமா உங்ககிட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னு நன்றி சொல்லுங்க. மனசார உள்ளுணர்வை நம்பி முழு மனசோட செயல்படுங்க. அற்புதங்கள் உங்க கண்ணு முன்னாடிதான் இருக்கு. அதை கவனிக்க மறந்துடாதீங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 12. கேட்ச் அப் வித் யோர் குட். நல்லது நடந்தா அதை உடனே கையில பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கான நல்லது உங்களுக்கு முன்னாடியே வந்து நிற்கும். அதை உடனே நீங்க இறுக்கி பிடிச்சுக்கணும். அதை நீங்க பார்க்கணும், கேட்கணும். இல்லனா அது உங்களை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிரும். நிறைய மக்கள் தன்னோட வாழ்க்கையில இருக்க நல்லதை இறுக்கி பிடிச்சுக்க மாட்டாங்க, மிஸ் பண்ணிருவாங்க. என்னோட வாழ்க்கையில எல்லாமே கஷ்டம்தான் இருந்தது, எனக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் எதுவுமே வந்ததில்ல அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆனா முன்னாடி இருக்க நல்லதை அவங்க கேட்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. வாய்ப்புகளை கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. சோம்பேறித்தனத்துல வாய்ப்புகள் எல்லாம் மிஸ் பண்ணிருவாங்க. நல்லதை இறுக்கி பிடிச்சுக்காம தவற விட்டுருவாங்க. ஒரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 3 நாளா நான் சாப்பிடலன்னு சொல்றா. நிறைய பேர் அவளுக்கு வேலை கொடுக்க முற்பட்டாங்க. ஆனா அவ எல்லாத்தையும் வேண்டான்னு தான் சொன்னா. 12 மணி ஆகுற வரைக்கும் அவ எழுந்துக்கவே மாட்டா. எப்பவுமே பெட்ல படுத்துக்கிட்டே இருக்கதான் ஆசைப்படுவா. படுத்துக்கிட்டே மேகசின் படிக்கதான் அவளுக்கு விருப்பம். இதுக்கு மத்தவங்க சப்போர்ட் பண்ணணும்னு அவ நினைச்சா. ஆனா என்னைக்குமே நம்ம மைண்ட சோம்பேறியாக விட்டுறவே கூடாது. எனக்கு முன்னாடி இருக்க நல்லது என் கண்ணுக்கு நல்லா தெரியும், ஆனா எந்த ட்ரிக்கையும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா போதும். நல்லது எப்ப வருதோ அப்போ நம்ம அதை இறுக்கி பிடிச்சுக்கலாம். நான் ஒரு பொண்ணோட கதையை சொல்றேன். அவ என்னோட ஸ்டூடெண்ட் தான். உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டு அதுபடியே செயல்படுவா. அது அவளுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸை கொடுத்துச்சு. பக்கத்துல இருக்க டவுன்ல சில ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறதுக்காக அவளை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனா அவகிட்ட கொஞ்சம் பணம் தான் இருந்தது. அவ டெஸ்டினேஷன் அடைஞ்சதுமே அந்த வீடு பூட்டி இருந்தது. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. உடனே அவளுக்கு செம்ம மன வருத்தம். ஆனா அவ ப்ரே பண்ணா. கடவுள் எனக்கு வழி காட்டுவாரு, நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுவாருன்னு ப்ரே பண்ணா. உடனே அவளோட மைண்ட்ல ஒரு ஹோட்டலோட பேரு வந்துட்டு போச்சு. அந்த பேரு பெரிய பெரிய லெட்டர்ஸ்ல எழுதப்பட்டிருந்தது. அந்த ஹோட்டலுக்கு போக அவகிட்ட தேவையான பணம் இருந்தது. உள்ள நுழையும் போதே சடனா அந்த பழைய ஃப்ரெண்ட அவ பாக்குறா. அந்த ஃப்ரெண்டு அவகிட்ட நல்லா பேசுறா. பல வருஷமா பார்க்காத அந்த ஃப்ரெண்ட அவ சந்திக்கிறா. நான் இந்த ஹோட்டல்ல தான் இருக்கேன், சில மாசங்களுக்கு நான் வெளியே போறேன், நீ ஏன் என்னோட ரூம்ல தங்கிக்க கூடாது, இதனால உனக்கு ரொம்பலாம் செலவே ஆகாதுன்னு சொல்றா. உடனே அவளும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நன்றி சொல்றா. தன்னோட உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணி வந்ததுல அவளுக்கு மிகப்பெரிய நல்லதே கிடைச்சிருக்கு. எல்லா ஆசைகளும் அவளுக்கு நிறைவேறுது. லமார்க்கோட விஷிங் தியரியில அவர் நிறைய சொல்லிருக்காரு. பறவைகளுக்கு ரெக்கைகள் இருக்கிறதால அதுங்க பறக்கல, அதுங்க பறக்கணும்னு ஆசைப்பட்டதாலதான் அதுங்களுக்கு ரெக்க முளைச்சிருக்கு. மனசார எமோஷனலா வந்த ஆசையோட ரிசல்ட் தான் இது. நம்ம மைண்ட்ல வர சிந்தனைகள் தெளிவா இருந்தா நம்மகிட்ட சக்தி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எண்ணங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியுதுன்னு அர்த்தம். ஆனா நிறைய மக்களுக்கு அந்த எண்ணங்கள் பனிமூட்டத்தால மூடப்பட்டிருக்கும். சரியா அதை மைண்டால பார்க்க முடியாது. அதனாலேயே அவங்க தவறான முடிவுகளை எடுப்பாங்க, தவறான வழியில போவாங்க. கிறிஸ்மஸ் ரஷ்ல என்னோட மெய்ட் ஒரு பெரிய கடையில இருக்க கடைக்கார அம்மா கிட்ட இதுதான் உங்களோட ரொம்ப பிஸியான நாள் போல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க, கண்டிப்பா இல்ல, கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் தான் ரொம்ப பிஸியான நாள், அன்னைக்கு தான் எல்லாரும் பொருட்களை திரும்ப கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 100கணக்கான மக்கள் தப்பான கிஃப்ட்ஸை தான் தேர்வு செய்வாங்க. ஏன்னா அவங்க உள்ளுணர்வு சொல்றத அவங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல, வழிகாட்டுதல கேளுங்க. உங்களை வழி நடத்த சொல்லி கேளுங்க. அது உங்க நேரம், எனர்ஜின்னு வாழ்க்கை மொத்தத்தையும் சேவ் பண்ணும். என்னைக்கு நம்ம உள்ளுணர்வை எதிர்க்கிறோமோ அன்னைக்கு தான் பிரச்சனை வரும். அந்த பறவைகள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்களும் ஆசைப்படுறீங்களா? உங்களோட ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு ரெக்கைகளை கொடுக்குதா? எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். இம்பாசிபிள், நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற நல்லதெல்லாம் உண்மையா நடக்கும். கஷ்டங்கள், தடங்கள் இதெல்லாத்தையும் பெருசா பார்க்காதீங்க. கடவுளை பெருசா பாருங்க. கடவுளோட சக்தியை பெருசா பாருங்க. சாதாரண மனுஷன் வெறும் தடங்களையும் கஷ்டங்களையும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். அது அவனோட நல்லதா அவனே அடைய விடாது. நீங்க அதை மட்டுமே கவனிச்சா அது இன்னும் மோசமா மட்டுமே போகும். கடவுள் மேல அதிக கவனத்தை செலுத்துங்க. கடவுள் செய்யறது எல்லாமே அற்புதமானது. அவரோட மெத்தட்ஸ் எல்லாமே சிறந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கடவுளோட பவர் ரொம்பவே சிறப்பானது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா நம்மளால அந்த பவரை யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த பதட்டமும் இல்லாம நம்ம சின்சியரா ஆசைப்பட்டோம்னா ஆசைப்பட்ட அதே விஷயத்த நம்மளால கண்டிப்பா அடைய முடியும். அந்த ஆசை நமக்கு சரியான முறையில கிடைக்கும். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதுவே சரியா கிடைக்கும். சுயநல ஆசைகள், மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு வச்சிருக்க ஆசைகள், அதெல்லாம் நம்மள இன்னும் கஷ்டப்படுத்தும். யார் அந்த கஷ்டத்தை அனுப்புறாங்களோ அவங்களுக்கே ரிட்டர்ன் வரும். நல்ல ஆசைதான் என்னைக்குமே எக்கோ மாதிரி இன்ஃபினிட்டா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். பல இன்வென்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே தன்னோட சுயநலத்துக்காக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கல, மத்தவங்களுக்காகவும் சேர்த்துதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பிளானை சக்சஸ் பண்ணணும், அதுக்கு நல்லதை பார்க்கணும். பெட்லயே படுத்திருந்து எல்லாமே எனக்கு வரணும்னு
சோம்பேறித்தனத்துல மூழ்கிருந்தா எந்த நல்லதும் நடக்காது. அந்த சோம்பேறி பழக்கம் முன்னேறி போக விடாம தடுக்கும். நல்லது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், நமக்கு முன்னாடியே வந்து நிற்கும். அதை இறுக்கி கேட்ச் பண்ணிக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். அடுத்து சாப்டர் நம்பர் 13, ரிவர்ஸ் இன் த டெசர்ட். இல்ல நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லைங்கிற சூழல்ல கூட அது நடக்கும். அதை நடத்தி வைக்க கடவுளால மட்டும்தான் முடியும். என்னோட கொஸ்டின் ஆன்சர் கிளாஸ்ல என்கிட்ட அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்படி கடவுளோட நேரடியா கான்சியஸா கான்டாக்ட் வைக்கிறதுன்னு கேட்பாங்க. உங்க வார்த்தைகளால தான் நீங்க ஜஸ்டிஃபை பண்ணப்படுவீங்கன்னு நான் பதில் சொல்லுவேன். வார்த்தைகளால வெற்றி கிடைக்கும், வார்த்தைகளால எல்லா பிரச்சனைகளும் தீரும். எப்பெல்லாம் நீங்க பிரச்சனையில இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு பெட்டரா இருக்க அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்க. மக்கள் எல்லாரும் இல்ல, பத்தல, பணம் இல்ல, அன்பு இல்ல, கூட யாரும் இல்ல, உடம்பு சரியில்லை அப்படிங்கிற கெட்ட ஐடியாஸோடயே தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, நான் சூப்பரா இருக்கேன்னு சொல்றவங்கள விட ஏதோ இருக்கேன், உடம்பு வேற சரியில்லை, இப்படிதான் பதில் சொல்றாங்க. நல்லதை மட்டுமே நினைக்கணும். நல்லது உங்ககிட்ட இல்லைன்னா நல்லதை பக்கத்துல வச்சுக்கிட்டே நீங்க எதுவும் பண்ணாம இருக்கீங்கன்னு அர்த்தம். பல 100 வருடங்களா அலைமோதிக்கிட்டு இருக்க எண்ணங்கள்ல மட்டுமே சிக்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு திடீர்னு அமைதியா இருக்கணும், நல்லதோட இணைஞ்சிருக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நடத்தி காட்டவே முடியாததுன்னு இல்ல. நல்லதை பாக்குறது ரொம்ப கஷ்டமானதா இருக்கலாம், இம்பாசிபிள்னு நினைக்கலாம். ஆனா அது உங்களுக்கு தான் இன்விசிபிள் பவர் அதை நடத்தி காட்டும். நீங்க அதை நம்பலனா கூட உங்க ஃப்ரெண்டோ உங்க கூட இருக்கவங்களோ அதை நம்பி ஆகணும். அவங்க உங்களுக்கு நம்பிக்கைய ஊட்டுவாங்க. சக்சஸ் பார்த்து நிறைய ஆண்கள் கிட்ட கேட்டு பாருங்களேன், என் பொண்டாட்டி என்ன நம்பினாங்க, அதுதான் என்னோட இந்த சக்சஸ்க்கு காரணம்னு சொல்லுவாங்க. வால்டர் பி கிறிஸ்லரோட கோட் ஒன்னு நான் பார்த்தேன். என்னோட வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என் மனைவி என் மேல வச்சிருந்த நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு முழு திருப்தியை கொடுத்துருக்கு, வெற்றியும் கொடுத்துருக்கு. இப்படி அவர் சொன்னாரு. என் மனைவிக்கு மட்டும்தான் நான் எவ்வளவு ஆம்பிஷியஸா இருக்கேங்கிறத புரிய வைக்க முடிஞ்சது. நான் சொல்லுவேன், அவ சரின்னு தலையாட்டுவா. நான் பெரிய ஆளா வருவேன்னு அவட்ட தைரியத்தோட சொன்னேன். அவளும் என்னோட நம்பிக்கையை வலுப்படுத்துற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷத்தோட அந்த வார்த்தைகளை சொல்லிருக்காரு. அவரோட ஆம்பிஷன்ஸுக்கு பின்னாடி வைஃப் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கறவங்க கிட்ட உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பேசுங்க, முடிஞ்ச அளவு நிறைய பேசுங்க. அவங்க உங்களுக்கு பலத்தை கொடுப்பாங்க. நான் ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருந்தேன். அப்ப பஸ்ஸ ஒரு பொண்ணு நிறுத்தினா. இந்த இடத்துக்கு பஸ் போகுமா அப்படின்னு கண்டக்டர் கிட்ட கேட்டா. அவரும் பதில் சொன்னாரு. ஆனா அவ சரியா முடிவெடுக்கல. பஸ்ல ஏறிட்டா, அப்புறம் பாதியிலே பஸ்ஸ நிப்பாட்டி இறங்கிட்டு திரும்ப ஏறினா. அந்த கண்டக்டர் டென்ஷன் ஆகி, எம்மா முதல்ல நீ ஒரு நல்ல முடிவெடு அப்படின்னு சொன்னாரு. இதுதான் நம்ம எல்லார்கிட்டயுமே நடக்குது. நம்ம முதல்ல ஒரு சரியான முடிவே எடுக்கிறது இல்ல, எப்பவுமே குழப்பத்திலேயே இருக்கும். உள்ளுணர்வை நம்பக்கூடிய ஒருத்தன் கண்டிப்பா முடிவுகள் எடுக்காம இருக்க மாட்டான். அவனுக்கு பல வழிகள் கிடைக்கும். ஒன்ன தைரியமா தேர்வு செஞ்சு அந்த மேஜிக் பாத்திலேயே பயணிப்பான். உண்மை என்னன்னா, நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான பாதை நமக்கு கிடைக்கும். நீங்க கேட்ட உடனே அது கிடைக்கும். சில நேரம் அது உள்ளுணர்வா உள்ள இருந்து வெளிப்படும், சில நேரம் அது வெளியே இருந்து வரும். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட், அவ பேரு ஆடா. தெருவுல நடந்து போயிட்டு இருந்தப்போ அந்த இடத்துக்கு போலாமா வேண்டாமன்னு அவ தெளிவா முடிவெடுக்காம போய்கிட்டு இருந்தா. சரி யார்கிட்டயாவது கேட்கலான்னு பார்த்தா அங்க அவளுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே போனாங்க. அப்போ ஒரு பொண்ணு இன்னொருத்திய பார்த்து, நான் ஏன் அங்க போக கூடாது ஆடான்னு கேட்டாங்க. உடனே இவளுக்கு ஷாக்கு. என்ன, அந்த பொண்ணு பேரும் ஆடாவா? அந்த ஆடாக்கு சொன்னது இந்த ஆடாக்கு சொன்ன மாதிரியே தெரிஞ்சது. ஒருவேளை நம்மள வழிநடத்ததான் இது நடந்திருக்குமோ அப்படின்னு அந்த இடத்துக்கு அவ போறா. அவளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. நம்ம உண்மையாவே அற்புதம் நிறைஞ்ச வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மள யாரோ கைட் பண்ணி தான் கூட்டிட்டு போறாங்க. நாம பாக்குற ஒவ்வொன்னும் கேக்குற ஒவ்வொன்னும் வழிகாட்டுதலோட பேர்ல தான் நடக்குது. எங்கடா போறதுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஜஸ்ட் உதவி வேணும்னு வழிகாட்டுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டா போதும். நமக்குள்ள சூப்பர் கான்சியஸா இருக்க அந்த கடவுள் இதுதான் பாதை, இதுல நட அப்படின்னு நமக்கு வழிகாட்டுவாரு. உங்களுக்கு எது தெரியணுமோ அது கண்டிப்பா உங்களுக்கு காட்டப்படும். நீங்க எதை அழக்குறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கப்படும். கடந்த காலத்திலே வாழாம அதை நினைச்சே ஃபீல் பண்ணாம இந்த மொமெண்ட்ல இப்ப நடக்கிற அற்புதங்களை என்ஜாய் பண்ணணும். இன்னைக்குதான் அந்த நாள். இதை விட நல்ல நாள் எதுவுமே இல்ல. ஒரே ராத்திரியில என்ன வேணா நடக்கலாம். நிறைய மக்கள் பயப்படுவாங்க. பயத்துல தாங்கிட்ட இருக்க விஷயங்களை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இழப்ப இன்னும் கொடுக்கும். ஒரு சின்ன டவுன்ல வாழ்ந்த பொண்ணோட கதைய நான் இப்ப உதாரணமா சொல்றேன். அவளுக்கு சரியா கண்ணு தெரியாது. பிளஸ் அவகிட்ட கம்மியான காசு தான் இருந்தது. அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அவளை கண் மருத்துவர்கிட்ட கூட்டு போறா. அவளுக்கு கண்ணாடியும் கிஃப்டா கொடுக்குறா. அப்புறம் அவளால சரியா பார்க்க முடிஞ்சது. சில நேரம் அவ கண்ணாடி போடாம தெருவுல நடந்து போறப்போ அவ ஃப்ரெண்டு எங்க உன் கண்ணாடி அப்படின்னு கேப்பா. நான் தினமும் அதை யூஸ் பண்ணணும்னு நீ ஏன் எதிர்பார்க்கற? நான் சண்டையில மட்டும்தான் அதை போடுவேன்னு அவ பதில் சொல்றா. இந்த தருணத்துல நீங்க வாழணும். உங்களுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகளை பார்த்து நீங்க பிரமிக்கணும், அதை யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணு இருக்கு, அதுக்கான தீர்வு கடவுள்கிட்ட இருக்கு. இதுவும் உங்களுக்கு தெரியும். நேரடியா தான் எல்லாமே இருக்கு, கேட்டா கிடைச்சிரும். கடவுள் குடுக்கறவரு, அவர் எல்லா கிஃப்டையும் அள்ளி கொடுப்பாரு. உங்க வாழ்க்கையில சூப்பரான பிளான மேனிஃபெஸ்ட் பண்ண நீங்க கேட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு கிடைக்கும். சில நேரம் நம்ம மைண்ட் ரொம்ப அலப்பாயும். உள்ளுணர்வு சொல்றத கேட்காம மைண்ட் சொல்றத கேட்டு நடந்துப்போம். ஆனா திடீர்னு என்ன அந்த பக்கம் போற, இதுதான் சரியான பாதைன்னு டெஸ்டினி நம்மள பிடிச்சு இழுக்கும். திரும்ப நம்ம மேஜிக் பாதையில நடப்போம்.
சந்தோஷமா நடப்போம். உங்களுக்கு எல்லாமே இருக்கு. கேட்க காது இருக்கு, பார்க்க கண்ணு இருக்கு. உங்க உள்ளுணர்வு சொல்றத கேட்டு அப்படியே நடந்துக்கோங்க. உங்களை சரியா அது வழி நடத்தும். பாதை சிறப்பானதா இருக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 14, த இன்னர் மீனிங் ஆஃப் ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 dwarfs. ஸ்னோ ஒயிட் மற்றும் 7 குள்ளர்களோட கதையை நாம கேட்டிருப்போம். ஃபேரி டேல் ஸ்டோரி அது. குழந்தைங்களுக்காக வால்ட் டிஸ்னி உருவாக்குன கதைங்க தான் இது. ஆனா வளர்ந்தவங்களுக்கும் இது அவசியம். ஸ்னோ ஒயிட் அப்படிங்கிற சின்ன இளவரசிக்கு மோசமான ஸ்டெப் மதர் ஒருத்தர் இருப்பாங்க. அவளை பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாங்க. சிண்ட்ரெல்லாலயும் இதே மாதிரி ஒரு ஸ்டெப் மதர் வருவாங்க. இந்த ஸ்டெப் மதர் நம்ம கிட்டயும் நம்மளோட நெகட்டிவான எண்ணங்கள் மூலமா இருக்காங்க. நம்ம ஆழ்மனசுக்குள்ள வளர்த்து வச்சிருக்க நெகட்டிவ் எண்ணங்கள் தான் நம்மளோட ஸ்டெப் மதர். எப்பவுமே அந்த ஸ்டெப் மதருக்கு ஸ்னோ ஒயிட்டை பார்த்து பொறாம அவளை எப்பவுமே தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதேதான் நம்மளோட கெட்ட எண்ணங்களும் நமக்கு செய்யும். நம்மள தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். தினமும் தன்னோட மாய கண்ணாடிய பார்த்து அந்த மோசமான ஸ்டெப் மதர், சுவர்ல இருக்க மாய கண்ணாடியே, இதுல யார் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த மாய கண்ணாடியும், நீங்க அழகுதான், ஆனா ஸ்னோ ஒயிட் ரொம்ப ரொம்ப அழகுன்னு பதில் சொல்லும். இது அந்த ஸ்டெப் மதரை ரொம்ப கடுப்பேத்தும். உடனே அவங்க ஸ்னோ ஒயிட்டை காட்டுக்கு அனுப்பி அவங்களோட வேலைக்காரிய வச்சு ஸ்னோ ஒயிட்டை கொன்னுடலான்னு பிளான் பண்ணுவாங்க. இல்ல என்ன கொன்னுடாதீங்க, என்ன வாழ விடுங்கன்னு ஸ்னோ ஒயிட் கெஞ்சுறத கேட்ட அந்த வேலைக்காரியும் போன்னு காட்டுக்குள்ள ஸ்னோ ஒயிட்ட போக சொல்லிருவா. அந்த காட்டுல மோசமான மிருகங்கள் இருந்தது. அங்கங்க புதக்குழிகளும் ஆபத்தான பள்ளத்தாக்குகளும் இருந்தது. அப்போதான் ஒரு நிலத்துல அவ சரிக்கு கீழே விழுவா. அங்க உள்ள அவளுக்கு ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் காத்திருந்தது. அந்த நிலத்துக்குள்ள எல்லாமே சின்ன சின்னதா இருந்தது. குட்டி குட்டி விலங்குகள், பறவைகள் அவளை சூழ்ந்தது. முயல்கள், அணில்கள், மான்கள், இப்படி நிறைய அவளை சூழ்ந்தது. மயக்கத்துல இருந்து எழுந்து அவ கண்ணு திறந்ததும் எல்லாம் அவளை அன்போட வரவேற்றது. எல்லாமே அவ கூட ஃப்ரெண்ட்லியா இருந்தது. அவ தன்னோட கதையை அதுங்கிட்ட சொல்றா. உடனே அதுங்க தன்னோட குட்டி வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போகும். சோ இந்த கதையில வர அன்பான பறவைகளும் விலங்குகளும் தான் நம்மள வழி காட்டக்கூடிய உள்ளுணர்வுகள். அது எப்பவுமே நம்மள வழி நடத்த தயாரா இருக்கும். நம்ம தான் அதை தேர்வு செய்யணும். அந்த சின்ன வீடு தான் 7 குள்ளர்களோட வீடு. எல்லாமே மோசமா இருந்தது. ஸ்னோ ஒயிட்டும் அவளோட சின்ன அனிமல் ஃப்ரெண்ட்ஸும் அந்த வீட்டை சுத்தம் பண்ணாங்க. அணில்கள் தன்னோட வாழை வச்சு அங்க இருக்க தூசியெல்லாம் தட்டும். பறவைகள் எல்லாம் மேல தொங்க வேண்டிய பொருட்களை பாத்துக்கும். தங்கத்தை தோன்ற வேலைய முடிச்சுட்டு அந்த 7 குள்ளர்களும் திரும்ப வீட்டுக்கு வந்து பாப்பாங்க. அவங்க வீடே மொத்தமா மாறி இருக்கும். உள்ள பார்த்தா அவங்களோட ஒரு பெட்ல ஸ்னோ ஒயிட் தூங்கிட்டு இருப்பா. காலையில விடிஞ்சதும் ஸ்னோ ஒயிட் எல்லா கதையும் சொல்லி காட்டுவா. அவ கூடவே இருப்பா, அவளுக்கு சமைச்சு போடுவா, செம்ம சந்தோஷமா இருப்பா. அந்த 7 குள்ளர்களும் நம்மளோட ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸஸ், நம்மள பாதுகாக்க கூடியவங்க. நம்மள பாதுகாக்கிறதுக்குனே சில ஃபோர்ஸஸ் இருக்கும். அதையுமே நம்ம யூஸ் பண்ணணும். கொஞ்ச நாட்கள்ல அந்த மோசமான ஸ்டெப் மதர் திரும்ப மாய கண்ணாடி கிட்ட பேசுவாங்க. யார் அழகுன்னு கேட்பாங்க. மலைகளை தாண்டி பச்சை பசேல்னு இருக்க இடத்துல 7 குள்ளர்கள் வாழற வீட்டுல ஸ்னோ ஒயிட் ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவதான் அழகு, உங்களை விட அவதான் எப்பவும் அழகுன்னு சொன்னதை கேட்ட அந்த ஸ்டெப் மதருக்கு செம்ம கோவம் வரும். உடனே அவ ஆப்பிள்ல விஷத்தை தடவி ஸ்னோ ஒயிட்டுக்காக கொண்டு போவா. 7 குள்ளர்கள் இருக்க வீட்டுல அவ ஸ்னோ ஒயிட்ட பாப்பா. அந்த விஷ ஆப்பிள சாப்பிட சொல்லி அவளை தூண்டுவா. ஆனா அந்த விலங்குகளும் பறவைகளும் அதை தொடாத ஸ்னோ ஒயிட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஸ்னோ ஒயிட்டால ஆசையை கட்டுப்படுத்த முடியாம அந்த ஆப்பிள சாப்பிட்டுருவா. ஒரு கடி கடிப்பா, அப்புறம் கீழே விழுந்துருவா. கிட்டத்தட்ட இறந்து போன மாதிரி படுத்திருப்பா. எல்லா சின்ன பறவைகளும் விலங்குகளும் 7 குள்ளர்களும் அவளை காப்பாத்துறதுக்காக வேகமா வருவாங்க. ஆனா ரொம்ப தாமதமாயிடும். ஸ்னோ ஒயிட் மூச்சு இல்லாம கிடப்பா. உடனே எல்லாம் தன்னோட குட்டி தலைய கீழே தொங்க போட்டு வருத்தம் தெரிவிப்பாங்க. அப்புறம் சடனா ஒரு இளவரசன் வந்து ஸ்னோ ஒயிட்டுக்கு முத்தம் கொடுப்பான். உடனே அவளுக்கு உயிர் வந்துடும். அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி ஹாப்பியா வாழுவாங்க. அந்த மோசமான ஸ்டெப் மதர் பயங்கரமான புயல்ல காணாம போயிடுவாங்க. சோ இந்த கதையை அப்படியே நம்ம லைஃப் கொண்டு வந்தோம்னா அந்த இளவரசன் தான் நம்ம வாழ்க்கையோட டிவைன் பிளான். அது நம்மள தட்டி எழுப்பிட்டா நம்ம காலம் முழுக்க ஹாப்பியா இருப்போம். நம்மள சுத்தி இருக்க எல்லாமே ஏதோ ஒண்ணு நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நெகட்டிவ் எண்ணங்களை தள்ளி வச்சுட்டு நம்மளோட வாழ்க்கைய அழகா வாழ நம்பிக்கையோட முயற்சி பண்ணணும். இது வெறும் கதை தான், ஆனா இது மொத்த நாட்டையும் பிரமிக்க வச்ச கதை. உங்களோட மோசமான ஸ்டெப் மதர், அதாவது உங்களோட நெகட்டிவான எண்ணங்கள் உங்க ஆழ்மனச எப்படி மோசமா கட்டுப்படுத்துதுன்னு கவனிச்சு பாருங்க. கெட்டதை செய்ய வைக்க எவ்வளவு தூண்டுதுன்னு செக் பண்ணி பாருங்க. அதை உடனே சரி பண்ணுங்க. எனக்கு நல்லது எப்பவுமே லேட்டா தான் வரும், நான் நிறைய வாய்ப்புகள் இழந்திருக்கேன் அப்படின்னு அடிக்கடி மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும். நல்லது வரப்ப நான் எப்பவுமே விழிச்சிருப்பேன், அதை இறுக்கி பிடிச்சுப்பேன், என்னைக்குமே எந்த வாய்ப்பையும் நான் தவற விட்டதில்ல அப்படின்னு சொல்லுங்க. இந்த பாசிட்டிவான வாக்கியம் நம்மள நல்லது வந்ததும் இறுக்கி பிடிச்சுக்க வைக்கும். நல்லதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். எதுவுமே தடப்பட்டு போகாது. நம்ம வாழ்க்கையோட டிவைன் பிளான் இருந்தா எந்த மேனிஃபெஸ்டேஷனும் தள்ளி போகாது. நம்ம பாதையில கண்டிப்பா ஒளி வீசும். முழுமைக்கான நிறைவுக்கான பாதையை நாம தான் திறக்கணும். இப்படி பாசிட்டிவிட்டியை தூண்டுற விதமா ஃப்ளோரன்ஸ் ஸ்கோவெல் ஷின் இந்த புக்கை எழுதிருக்காங்க. இந்த புக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த புக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.